ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஆர்ஜே பவித்ரா விஸ்வநாதன். நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் ஸ்வாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன். மொத்தம் 120 அத்தியாயங்களை கொண்ட இந்த கதையை 12 பாகமாக கேட்கலாம். ஒரு பாகத்திற்கு 10 அத்தியாயங்கள் வரும். முதல் பாகம் அத்தியாயம் 1. வருண் திருமண மகால் நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமாக வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. MP, MLA போன்ற பெரிய விஐபிகள் ஒரு புறமும், உறவினர்கள், நண்பர்கள், தொழிற்சங்க அமைப்பாளர்கள், முதலீட்டாளர்கள் என மற்றவர்கள் ஒரு புறமும் மண்டபத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் முதலமைச்சர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தது. வரதராஜன் வசந்தி தம்பதியரின் ஒரே செல்வ புதல்வன் வருணிற்கு இன்று திருமணம். புதிதாக கட்டிய திருமண மகாலில் தனது மகன் திருமணம்தான் முதலில் நடக்க வேண்டும் என்பதற்காக 6 மாதமாக தயாரான மண்டபத்தை ஒரு விசேஷத்திற்கும் வாடகைக்கு விடாமல் பூட்டி வைத்திருந்தார் வரதராஜன். இதோ இன்று அவர் எதிர்பார்த்த நாள் வந்துவிட்டது. மகனின் திருமணத்தை ஊரே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். திருமண வரவேற்பிற்கு இன்னும் நேரம் இருப்பதால் நாம் அதற்குள் நாயகன் நாயகியின் அறிமுக படலத்தை பார்த்துவிடலாம். நமது நாயகனின் பெயர் வருண் வரதராஜன். தமிழ்நாட்டிற்கே உரிய நிறத்தில் கலையாக இருப்பான். அவனது அலையலையான கேசமும் வசீகரமான புன்னகையும் பல பேர் மத்தியில் இருந்தாலும் அவனை தனியாக எடுத்து காண்பிக்கும் கல்லூரி படிப்பு வரை தமிழ்நாட்டில் படித்தவன். மேல் படிப்பிற்காக கனடா நாட்டிற்கு சென்றுவிட்டு 6 மாதங்களுக்கு முன்பு படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தமிழகம் திரும்பியிருந்தான். வந்த அடுத்த நாளே அப்பாவின் தொழில்கள் அனைத்தையும் தனது கையில் எடுத்துக்கொண்டான். வரதராஜனின் ஆசையும் அதுவாகத்தான் இருந்தது. 3 மாதங்களுக்கு முன் ஒரு நாள் காலை வரதராஜனும் வசந்தியும் வருணை அமர வைத்து அவனது திருமணத்தை பற்றி பேச்சு எடுத்தனர். என்னப்பா, காலையிலே ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு 2 பேரும் அமைதியா இருக்கீங்க, என்ன விஷயம்? வரதராஜனும் வசந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னம்மா, என்கிட்ட பேச என்ன தயக்கம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல தம்பி, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நானும் அப்பாவும் ஆசைப்படுறோம். அதனாலதான் உன்கிட்ட பேசலாம்னு. அம்மா, ஏன் இப்படி தயங்குறீங்க? எதா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. அது இல்லப்பா, நீ யாரையாவது விரும்புறையான்னு முதல்ல கேட்டுட்டு உனக்கு வெளியில பொண்ணு பார்க்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கணும், அதுக்குத்தான். அடடா, அதை கேட்கதான் இவ்வளவு தயக்கமா? நான் யாரையும் லவ் பண்ணல. அப்படி இருந்தா உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருப்பேனா? ஆனா இப்பதானே நான் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணி 3 மாசம் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் அவசியமா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? ஏற்கனவே படிப்பு படிப்புன்னு வயசு போயிடுச்சு. இனி நீ வேலை பார்த்துதான் நாம சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமே, அதுல ஒன்றும் தப்பில்லையே. தப்பில்லதான், இருந்தாலும் ஏன்பா, ஃபாரின் கல்ச்சர்ல படிச்சதுனால கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டியா என்ன? ஐயையோ அப்பா, அந்த மாதிரி எல்லாம் நான் எந்த முடிவும் எடுக்கல. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க தாராளமா பொண்ண பாருங்க என வேக வேகமாக கூறியவனை பார்த்து கிண்டலாக சிரித்தனர் வசந்தியும் வரதராஜனும். என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். நீங்க இப்படியே சிரிச்சிட்டு இருங்க, நான் வரேன். டேய் டேய், சரி கோவப்படாத. என்ன மாதிரி பொண்ணு வேணும் உனக்கு? ஏதாச்சும் ஆசை இருக்கா? சொல்லிட்டு போ. ஸ்பெசிஃபிக்கா எந்த ஆசையும் இல்லப்பா, நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும், அது மட்டும் போதும். சரி விடு, நீ கிளம்பு. மற்ற ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் வேலையை பாரு. சரிப்பா. அதன் பின் 3 மாதத்தில் நம் நாயகி அதிதியை வருணுக்கு பெண் பார்த்து திருமண ஏற்பாடு செய்துவிட்டனர். குமரவேல் பிருந்தா தம்பதியரின் மூத்த மகள் அதிதி அந்த நகரின் புகழ்பெற்ற மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணிபுரிகிறார். வரதராஜனை போல் குமரவேல் பரம்பரை பணக்காரர் அல்ல. இரு வீட்டு எதிர்ப்பையும் மீறி பிருந்தாவை காதலித்து கரம் பிடித்தார் குமரவேல். அன்று முதல் கஷ்டம் 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 மட்டுமே அவர்களது வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது. திருமணமாகி முதல் 2 வருடங்கள் உணவிற்கே கஷ்டப்படும் சூழ்நிலையில்தான் இருந்தனர். குமரவேல் அங்கிருந்த பிரபல ஹோட்டல் ஒன்றில் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். வீட்டின் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வீட்டை கவனித்துக் கொண்டார் பிருந்தா. கிடைக்கும் வேலைகளையெல்லாம் இருவரும் செய்து வந்தனர். 2 வருட கடின உழைப்பிற்கு பின் அவர்களது வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தது. ஹோட்டல் தொழில் அனுபவத்தை வைத்து தன்னிடம் இருந்த சேமிப்பு முழுவதையும் கொட்டி பிருந்தா சைவ உணவகம் என்ற பெயரில் ஹோட்டல் ஆரம்பித்தார் குமரவேல்.
முதலில் சில பல தடைகள் இருந்தாலும் கடின உழைப்பாலும் திறமையாலும் ஊரில் பேர் சொல்லும் அளவிற்கு ஹோட்டல் தொழிலில் முன்னேற்றம் அடைந்தனர். அதன் பின்னே தங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர். அடுத்த வருடத்திலேயே செல்ல மகளாக வந்து பிறந்தாள் அதிதி. சிறுவயதிலிருந்தே மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் வேரூன்றி இருந்தது. அதிதியை படிக்க வைப்பதில் சில பல இடங்களில் குமரவேலுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் மகளின் கனவுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தார் அவர். அதிதியின் 5வது வயதில் எதிர்பாராத விதமாக அடுத்த கரு உருவாகிவிட்டார் பிருந்தா. குமரவேலு பிருந்தா தம்பதியரின் 2வது மகள் அருணா. அதிதிக்கு நேர் எதிராக இருந்ததால் படிப்பு என்றால் அவளுக்கு பாகற்காய் போல கசந்தது. ஏதோ தானும் படிக்க வேண்டுமே என்ற கடமைக்கு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தாள். அருணாவை பற்றி பின்வரும் அத்தியாயங்களில் விரிவாக பார்ப்போம். மருத்துவமனையும் அங்கு வரும் நோயாளிகளும் தான் அதிதியின் உலகமே. வீட்டில் இருக்கும் நேரத்தை விட மருத்துவமனையில்தான் அதிக நேரம் இருப்பாள். எந்த நேரத்தில் வீட்டிற்கு வருகிறாள், எப்பொழுது கிளம்பி செல்கிறாள் என்பதே வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாது. 2 நாட்களுக்கு முன்பே குமரவேலுவின் நண்பர் ஒருவர் மூலமாக வரதராஜனின் மகன் வருணிற்கு அதிதியை பெண் கேட்கும் தகவல் வந்துவிட்டது. தகவலை கேள்விப்பட்டவுடன் அதிர்ந்து போனார் குமரவேல். அவருக்கு வரதராஜனை பற்றி நன்றாகவே தெரியும். ஓரிரு முறை தொழிற்சங்க கூட்டங்களில் அவரை பார்த்துள்ளார். நேராக பார்த்தால் ஒரு சிறு தலையசைப்புடன் சென்று விடுவார் வரதராஜன். ஆனால் அவர் எப்படி இன்று நம் வீட்டில் பெண் கேட்கிறார் என்று யோசித்து மண்டை வெடித்து விடும் போல் இருந்தது. ஹோட்டல் கணக்கராக வேலை செய்யும் பெரியவர் ஒருவர் தான் இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரடியா வரதராஜன் கிட்டேயே போய் பேசுக்குமாறு. என் காதுக்கு இப்படி ஒரு தகவல் வந்துச்சு, இது உண்மையா கேள், அவ்வளவுதானே. என்னென்ன இப்படி ஈஸியா சொல்றீங்க? அவரை பார்க்கறது என்ன அவ்வளவு லேஸ்பட்ட காரியமா? அது புரியுது குமாரு. ஒன்னு பண்ணு, நீ அவரை பார்க்க போறேன்னு தகவல் மட்டும் கொடு. அவர் உடனே உன்னை பார்க்க வர சொன்னார் என்றால் உன் மகளை பொண்ணு கேட்கிறது உண்மை. தட்டி கழிச்சா அது வதந்தி, அவ்வளவுதானே. நீங்க சொல்றதும் சரிதான், நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். வரதராஜனை பார்க்க விரும்புவதாக அனுமதி கேட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் அவரே குமரவேலுவின் ஹோட்டலுக்கு வந்துவிட்டார். அதிர்ச்சியில் திக்கு முக்காடி போய்விட்டார் குமரவேல். வந்தவரை வரவேற்று பேச ஆரம்பித்தார். நீங்க என் பொண்ணை உங்க பையனுக்கு கேட்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை பார்க்க அனுமதி கேட்டேன். என்ன குமாரு, அனுமதி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன் பொண்ணை என் பையனுக்கு எடுக்கணும்னு பேசினது உண்மைதான். நானே அது உங்ககிட்ட நேர்ல வந்து பேசலாம்னு இருந்தேன். ஆனா பொதுவான ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேர்ல வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். சார், அது நீங்க ரொம்ப பெரிய இடம், இது எப்படி சரியா வரும் எனக்கு புரியலையே. என்ன பெரிய இடம் குமாரு, என் பையன் படிச்சிருக்கான். படிச்ச பொண்ணுதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். உன்னை பத்தி எனக்கு தெரியும். 20 வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி மேல வந்திருக்கேன்னு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். கஷ்டப்பட்டு முன்னேறி உன் மகளை இப்ப டாக்டர் ஆக்கியிருக்க. இதை விட வேற என்ன வேணும்? இப்ப நேரடியாவே கேட்கிறேன். என் பையன் வருணுக்கு உன் பொண்ணு அதிதியை கொடுக்க உனக்கு சம்மதமா? நான் சொல்லுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் மகளை கேட்காமல் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்லலாமா? தாராளமா. கட்டிக்க போறது அந்த பொண்ணுதான். அதோட முடிவுதான், அதோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம். நீ பேசிட்டு எனக்கு சொல்லு, அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம இதை பத்தி பேசலாம். வீட்டில் பிருந்தாவிடம் வருண் பற்றிய தகவல்களை சொல்லிவிட்டு அன்று இரவே அதிதியிடம் இதை பற்றி பேச முடிவு செய்திருந்தனர். தொடர்ந்து 2 அறுவை சிகிச்சைகளை முடித்துவிட்டு 12 மணி போல் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அதிதி. தாய் தந்தை இருவரும் தனக்காக காத்திருப்பதை பார்த்து முதலில் அவளுக்கு கோபம்தான் வந்தது. ஏமா, எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி எனக்காக முழிச்சிட்டு இருப்பதை நிறுத்தவே மாட்டீங்களா? தூக்கம் எவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? போய் படுங்க 2 பேரும். இல்லடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன முக்கியமான விஷயமாக இருந்தால் என்ன? காலையில பேசலாம் தானே? இல்ல, நீ ஏதாவது அவசர கேஸ் இருந்தா காலையில நேரமாவே கிளம்பி போயிருவ, அதனாலதான். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? குமரவேலு சுத்தி வளைக்காமல் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்துவிட்டார். அதிதி அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். இப்ப எனக்கு எதுக்கு கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. இல்லடா, இது ரொம்ப நல்ல சம்பந்தம். அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷங்க. அதனாலதான் அப்பாவும் யோசிச்சேன். உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்லடா, நான் அவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. எனக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுங்க. நான் காலையில என் முடிவை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவேன். சரியா? இப்ப 2 பேரும் போய் படுங்க, போங்க.
குமரவேல் எழுந்து வந்து அதிதியின் தலையை தடவி கொடுத்தார். சின்ன வயசுல இருந்தே உனக்கு என்ன வேணும்னு தெளிவா முடிவெடுக்கிற தகுதி உனக்கு இருக்குடா. அது போலவே இந்த விஷயத்திலையும் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்புறேன். கண்டிப்பாப்பா. தாய் தந்தையை அவர்கள் அறைக்குள் அனுப்பிவிட்டு தன் அறைக்குள் வந்து தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் அதிதி. என்னால எப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மனக்கண் நிழலாடினான் பூபதி பாண்டியன். அத்தியாயம் 2. அறைக்குள் வந்து அமர்ந்த அதிதிக்கு மனம் நிலையில்லாமல் தவித்தது. 2 வருடங்களாக மறக்க முயற்சித்துக் கொண்டிருந்த நினைவுகள் அத்தனையும் வரிசை கட்டி வந்தது. இடையில் பூபதி பாண்டியனின் முகம் வேறு நிழலாடிக் கொண்டிருந்தது. எவ்வளவுதான் கண்களை இறுக்க மூடினாலும் அவன் முகம் தன் கண்முன் தோன்றுவதை அதிதியால் தடுக்க முடியவில்லை. இந்த ஞாபகங்கள் வரக்கூடாது என்பதற்காகவே மருத்துவமனையில் பலியாய் கிடப்பவள் இன்று குமரவேல் அவளின் திருமணத்தை பற்றி பேசவும் மறந்திருந்த சில நினைவுகள் கூட ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. கண்களில் இருந்து கண்ணீர் கரகரவென கொட்டியது. 1 மணி நேரத்திற்கு மேல் அப்படியே அமர்ந்திருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தாள். மணி 2 என காண்பித்தது. எந்த நேரத்திலும் மருத்துவமனையில் இருந்து எமர்ஜென்சிக்கான போன் வரும் எனவே கொஞ்ச நேரமாவது தூங்க வேண்டும் என்று தோன்றியது. இயல்பான தூக்கத்தை அவள் தொலைத்து 2 வருடங்களுக்கு மேல் ஆகியிருந்தது. எப்பொழுது தூங்க வேண்டும் என்றாலும் அதற்கான மாத்திரையை போட்டால்தான் தூக்கம் வரும். அந்த விஷயம் அவளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுக்கொண்டு கண்களை இறுக்க மூடி படித்துவிட்டாள். மாத்திரையின் வீரியத்தில் உடனே தூக்கமும் வந்துவிட்டது. பிருந்தா, மணி 9 ஆச்சு. அதிதி இன்னும் கிளம்பல? தெரியலங்க. இன்னைக்கு எமர்ஜென்சி கேஸ் எதுவும் வரல போல இருக்கு. பாவம், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நல்லா தூங்குறா. தூங்கட்டும், மெதுவாவே கிளம்பட்டும். பேசிக் கொண்டிருக்கும் போதே மாடியில் இருந்து வந்த பிடிஎஸ் ஆல்பத்தின் சத்தம் காதை பிளந்தது. அருணா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? இவளுக்கு லீவா இன்னைக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸ்கூல் இருக்கிறனாலே ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டா. இன்னைக்கு எப்படி போவா? வீட்டில் வேலை செய்யும் செல்வியை அழைத்தார் பிருந்தா. என்னக்கா? அவ ரூம்ல போய் அலறிட்டு இருக்க பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லு செல்வி. இல்ல சத்தத்தையாவது கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்க சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு அதிதி இன்னைக்குதான் இவ்வளவு நேரம் தூங்குறா. இந்த சத்தத்தை கேட்டா தூக்கமும் போயிடும். அட நீ வேறக்கா, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஸ்ட் கொண்டு போய் கையில கொடுத்துட்டு, பாப்பா சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வை, பெரிய பாப்பா தூங்குதுன்னு சொன்னேன். ஓகே அக்கா, என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டுட்டு சத்தத்தை அதிகம் பண்ணி வச்சிருக்கா. நான் போய் இப்ப மறுபடியும் சொன்னா இன்னும் சத்தம் அதிகமாதானே அக்கா ஆகும். இந்த அருணாவோட பெரிய டார்ச்சரா போச்சு கடவுளே என தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டார் பிருந்தா. நமட்டு சிரிப்பு சிரித்தபடி அமர்ந்திருந்தார் குமரவேல். அவரை பார்த்த பிருந்தாவிற்கு கோபமாக வந்தது. பெரிய 10ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கற மாதிரி இந்த ஸ்பீக்கர் செட்டை வாங்கி அவ கையில கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, வீட்டுல இருக்கிற ஒருத்தரையும் தூங்க விட மாட்டேங்கிறா. எல்லா சப்ஜெக்டிலும் ஆல் பாஸ் ஆகி மொத்தம் 175 மார்க் எடுத்த அவளுக்கு கிஃப்ட் ஒரு கேடு. பிருந்தா புலம்புவதை கேட்க குமரவேலுக்கு மேலும் சிரிப்புதான் வந்தது. அதிதி அவளது அறையில் தயாராகி கொண்டிருந்தாள். கண்டிப்பாக வெளியே தன் பதிலுக்காக காத்திருக்கும் பெற்றோரிடம் ஏதாவது சொல்லிதான் ஆக வேண்டும். என்ன சொல்வது என்று இரவு முழுவதும் யோசித்து கூட ஒரு நிலையான முடிவுக்கு அவளால் வர முடியவில்லை. திருமணத்தை தள்ளி போடத்தான் முடியுமே தவிர வேண்டாம் என மறுக்கவே முடியாது. தாயும் தகப்பனும் அதற்கு கண்டிப்பாக ஒற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இப்பொழுது வந்திருக்கும் இந்த சம்பந்தத்தை இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று சொன்னால் 2 மாதம் கழித்து வேறொரு மாப்பிள்ளை பார்க்கத்தான் செய்வார்கள். அப்பா அம்மாவா இல்லை தனது நினைவுகளா என்று பிரித்து பார்க்கையில் அப்பா அம்மாதான் முக்கியம் என்று வந்தது. எனவே அவர்களின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து திருமணத்திற்கு சம்மதம் என சொல்லிவிடலாம் என யோசித்து கொண்டே வெளியே வந்தாள் அதிதி. காது ஜவ்வு 2ம் கிழிந்து போகும் அளவிற்கு பாட்டு சத்தம் ஊரையே கூட்டிக் கொண்டிருந்தது. பிருந்தா அருணாவையும் குமரவேலுவையும் அமர்ந்து வகையாக திட்டிக் கொண்டிருந்தார். வா திதி, உட்காரு. செல்வி, அதிதி வந்துட்டா பாரு, சாப்பாடு எடுத்துட்டு வா. செல்வி அக்கா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும் கொடுங்க போதும். ஏன் பாப்பா, இடியாப்பம் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிடலாம்ல? அக்கா வேண்டாம், எனக்கு ஜூஸ் மட்டும் போதும், கொண்டு வாங்க. ஐஸ் போட வேண்டாம். சரி பாப்பா. ஏன் அதிதி, நாள் ஃபுல்லா வேலை பார்க்குற பொண்ணு காலையிலேயே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? இல்லம்மா, காலையில ஹெவியா சாப்பிட்டா வேலை பார்க்கவே முடியாது. அதனால தான். நான் லஞ்ச் நல்லாவே சாப்பிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதே. அப்புறம் அதிதி,
நான் நைட்டு சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? குமரவேல் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். நான் நல்லா யோசிச்சிட்டேன்பா. அதிதி பேச்சை ஆரம்பிப்பதற்குள் மேலே பாட்டு சத்தம் நின்று போய் 2 படிக்கட்டுகளாக குரங்கை போல் தாவிக் கொண்டு வந்தாள் அருணா. ஏண்டி, படியில நார்மலா இறங்கவே மாட்டியா? எங்கேயாவது விழுந்து கைய கால உடைச்சுக்கிட்டு 3 மாசம் 6 மாசம் ஸ்கூலுக்கு லீவு போடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அட, இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கே. நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாக்குறேன். பிருந்தா, அருணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீ சொல்லு அதிதி, என்ன முடிவெடுத்திருக்க? அதிதியை பேச விடாமல் அருணாவே தொடர்ந்தாள். அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் நைட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணதை நான் என் ரூம்ல உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். அக்காக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா விட வேண்டியது தானே. எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன, இந்த வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, அப்படித்தானே? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே. ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஏன் அக்காவை போட்டு வற்புறுத்துறீங்க? அருணா பேசியதை கேட்டு குமரவேலுவும் அதிதியும் வாய்விட்டு சிரித்து விட்டனர். பிருந்தாவிற்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்தது என்றே தெரியவில்லை. அருணாவின் முதுகில் 2 சாத்து சாத்தி விட்டார். போய் படிக்கிற வழிய பாரு. ஸ்கூல் மானம் போகாம எங்க மானம் போகாம காப்பாத்து போ. காப்பாற்றி மட்டும் என்னம்மா பண்ண போறேன்? நான் கண்டிப்பா காலேஜ் எல்லாம் போய் படிக்க மாட்டேன். காலேஜ் போறதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல +2 கம்ப்ளீட் பண்ணு போ. அருணா பிருந்தாவை முறைத்து பார்த்து கொண்டே மெதுவாக படியேறினாள். அதற்குள் அதிதிக்கு மருத்துவமனையில் இருந்து எமர்ஜென்சி கேஸ் வந்திருப்பதாக போன் வந்துவிட்டது. அப்பா அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீங்க மேற்கொண்டு இப்ப என்ன பேசணுமோ அதை பேசி முடிவு பண்ணுங்க. எனக்கு கேஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு ஜூஸை கூட குடிக்காமல் எழுந்து ஓடிவிட்டாள் அதிதி. அதிதி திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டாள் என்பதில் குமரவேலுவும் பிருந்தாவும் மனம் குளிர்ந்து போனார்கள். உடனே வரதராஜனுக்கு அழைத்து சம்மதம் சொல்லிவிட்டனர். அவரும் வருணிடம் அதிதியின் போட்டோவை காண்பித்து அவளை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் கூறியிருந்தார். பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகேதான்பா என்று சொல்லியிருந்தான் வருண். இப்போது இருபுறமும் சம்மதம் என்ற நிலையில் திருமணத்தை தள்ளி போட வேண்டாம் என முடிவெடுத்து அடுத்த 3 மாதத்திலேயே தேதியும் குறித்துவிட்டனர். அதன் பிறகு வருண் அதிதியை நேரில் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் என கேட்டிருந்தான். ஆனால் அதிதிக்கு வருணை நேரில் சந்திக்கும் அளவிற்கு மனதைரியம் இல்லை. அவளது வேலை பளுவும் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. திருமணத்திற்கு திருமண புடவை எடுப்பதற்காக மட்டும் ஒரே ஒரு நாள் அதிதி வந்திருந்தாள். அன்றும் 10 நிமிடங்களுக்கு மேல் அவள் கடையில் இருக்கவில்லை. மருத்துவமனையில் இருந்து தொடர்ச்சியாக போன் வந்து கொண்டே இருந்தது. முகூர்த்த புடவை மட்டும் செலக்ட் செய்து கொடுத்துவிட்டு வருணிடம் தலையசைத்து சிரித்துவிட்டு அவளது காரை எடுத்துக்கொண்டு ஓடியே விட்டாள். இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பிஸியா இருக்கு? இவ கூட எப்படி நம்ம லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும் என யோசிக்க ஆரம்பித்தான் வருண். ஆனால் அவன் என்னதான் யோசித்தாலும் அதிதியின் அழகும் படிப்பும் அவள் பேசும் விதமும் அவனை கட்டி போட்டது என்னவோ உண்மைதான். திருமண நாளும் வந்துவிட்டது. விடிந்தால் முகூர்த்தம், முதல் நாள் ரிசப்ஷன் என பிளான் செய்திருந்தார்கள். வருண் அவனது அறையில் தயாராகி கொண்டிருந்தான். 7 மணிக்கு ரிசப்ஷன் என்பதால் 5 மணியிலிருந்து கூட்டம் வர ஆரம்பித்தது. ஆனால் கல்யாண பெண் அதிதி 6 மணிக்குத்தான் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தாள். என்ன அதிதி, இன்னைக்கு கூட இப்படித்தான் பண்ணணுமா? உனக்குத்தான் கல்யாணம், வேற யாருக்கும் இல்லை. நீயே இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி என பிருந்தா அவளிடம் கடிந்து கொண்டார். அதிதி ஏற்கனவே நல்ல கலராகத்தான் இருப்பாள். அதனால் அவளுக்கு மிதமான ஒப்பனை மட்டும் செய்துவிட்டனர். நீல நிற லெஹங்காவில் வைர நகைகளுடன் தேவதை போல் ஜொலித்தாள் அதிதி. அன்றுதான் அவளை நன்றாக பார்த்தான் வருண். மனதிற்குள் பெருமையாக இருந்தது. இதுவரை தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட பல வகையான பெண்களை பார்த்துள்ளான். ஆனால் இவளை போன்ற ஓர் அழகான பெண்ணை பார்த்ததே இல்லை என அவன் மனம் குதித்தது. இருவரும் ஒன்றாக வந்து மணமேடையில் கீழே அமர்ந்திருப்பவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு மாலை மாற்றிக்கொண்டு நின்றனர். அப்பொழுதுதான் அதிதியும் வருணை நிமிர்ந்து பார்த்தாள். நல்ல அழகாகவே இருந்தான். வருணின் விரல்கள் மெதுவாக அதிதியின் விரல்களுக்குள் ஒன்று சேர்ந்தது. கூச்சத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள் அதிதி. முதலில் முதலமைச்சர், அடுத்து MP, MLAக்கள் என வரிசையாக வந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்றனர். கூட்டம் கொஞ்சம் மட்டப்படும் வேளையில் சோர்வு தாங்காமல் சோபாவில் அமர்ந்து விட்டாள் அதிதி. காலையிலிருந்து 3 சர்ஜரிகளுக்கு மேல் செய்திருந்தாள். எதுவும் சாப்பிடவும் இல்லை. அந்த சோர்வு அவள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. அதிதி வேலை செய்யும் மருத்துவமனையில் இருந்து சில பேர் வந்திருந்தனர்.
அவர்கள் கீழிருந்து அதித்திக்கு கையாட்டிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து கையசைத்துவிட்டு மண்டபத்தில் அமர்ந்திருந்தவர்களை சுற்றி கண்களை சுழற்றினாள் அதிதி. ஒரு இடத்தில் தெள்ளத் தெளிவாக அமர்ந்திருந்தான் பூபதி பாண்டியன். அவனும் அதிதியை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த நொடியில் உலகமே இருண்டது போல் தோன்றியது அதிதிக்கு. மயங்கி வருணின் மடியிலேயே சரிந்து விட்டாள். அத்தியாயம் 3. மயங்கி தன் மேலேயே சரிந்த அதிதியை பார்த்து அதிர்ந்து போய்விட்டான் வருண். ஒரு நிமிடம் அவனுக்கு என்ன செய்வது என்பதே புரியவில்லை. கீழே மருத்துவமனையில் அதிதியுடன் வேலை செய்பவர்கள் கவனித்துவிட்டு மேடைக்கு ஓடி வந்தனர். அதற்குள் வருண் அதிதியை தூக்கிக் கொண்டு பக்கத்தில் இருந்த மணமகள் அறைக்குள் நுழைந்து விட்டான். அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு தலையில் கையை வைத்து கொண்டான். அறைக்கு வெளியே குமரவேல், பிருந்தா, வரதராஜன், வசந்தி, அருணா மற்றும் சில உறவினர்கள் பதைப்புடன் நின்று கொண்டிருந்தனர். அதிதியின் டாக்டர் நண்பர் ஒருவரும் வந்திருந்தார். அவர்தான் அதிதியை பரிசோதித்து பார்த்த பின் வருணை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். டாக்டர், என்ன ஆச்சு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணுமா என பதைப்புடன் கேட்டார் குமரவேல். அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்காங்க. சாப்பிடவும் இல்ல போல இருக்கு. அந்த டயர்ட்ல தான் மயங்கிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. 10 மினிட்ஸ்ல எழுந்துருவாங்க. ஏதாவது ஜூஸ், கொஞ்சம் திடமா சாப்பிடுற மாதிரி ஒரு இட்லி அந்த மாதிரி கொடுங்க. ஷி வில் பி ஆல் ரைட். வருணுக்கு அப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. அதற்குள் மேடையின் கீழே அமர்ந்திருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக பேச ஆரம்பித்து விட்டனர். அதை கவனித்த வரதராஜன் மேடைக்கு சென்று பேச ஆரம்பித்தார். எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க பொண்ணு ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சதுனால டயர்டாகிதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு சாப்பிடலாம். குமரவேல் வந்து வரதராஜனின் கைகளை பிடித்து கொண்டார். கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு தடவை சாப்பிடுன்னு சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டா. ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவளுக்கு வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வர்றதில்ல. அட என்ன குமாரு, இதுக்கு போய் இப்படி அழுகிற? இதெல்லாம் இருக்கிறது தான். நீ கவலையை விடு, பாத்துக்கலாம். அதிதியின் கைகளை பிடித்து மெதுவாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான் வருண். மருத்துவர் சொன்னபடியே 10 நிமிடத்தில் கண் விழித்து விட்டாள் அதிதி. அவள் கண்களில் மரண பயம் தாண்டவமாடியது. ஆனால் மயங்கி விழுந்ததால் பயந்து போய் உள்ளாள் என மற்றவர்கள் நினைத்து கொண்டனர். ஒண்ணுமில்லை அதிதி, நீ சாப்பிடாததுனாலதான் மயங்கி விழுந்துட்ட. இப்ப கொஞ்சம் சாப்பிடு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஸ்டேஜுக்கு போகலாம் என ஆதரவாக தலையை தடவி விட்டு கொண்டே பேசினான் வருண். அவளுக்குள் ஒரு போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. அதனால் வருண் பேசிய எதுவுமே அவள் காதில் ஏறவில்லை. அக்கா, மாமா பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன எதையோ கேட்ட மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? இந்தா சாப்பிடு. நான் வேணா ஊட்டி விடவா? அப்பொழுதுதான் நிகழ்காலத்திற்கு வந்து சேர்ந்தாள் அதிதி. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரிசப்ஷன் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். நீ சாப்பிடாமல் வெளியே வரக்கூடாது என்று வரதராஜன் மாமா சொல்லிட்டு போயிட்டாங்க. மரியாதையா சாப்பிடு. அருணா மிரட்டினாள். அதன் பின் வேறு வழியில்லாமல் அவள் கொடுத்த ஒரு இட்லியையும் கொஞ்சம் ஜூஸையும் குடித்துவிட்டு வருணுடன் மேடைக்கு வந்தாள். மேக்கம் செய்யும் பெண்கள் அவளது வியர்வையை துடைத்து லைட்டாக டச்சப் செய்து விட்டனர். மேடைக்கு வந்த பின்பு மறுபடியும் ஒரு முறை கண்களை சுழலவிட்டாள் அதிதி. கீழே எங்கேயாவது ஒரு இடத்தில் அவனின் முகம் தென்படுகிறதா என பார்த்தாள். ஆனால் அவன் எங்கேயுமே இல்லை. அதன் பின் தான் மனம் சற்று சாந்தி அடைந்தது. ஆனாலும் வருணுடன் ஒன்றி போக அவளால் முடியவில்லை. பெயருக்கே என போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். வரவேற்புக்கு வந்திருந்தவர்கள் இவர்களுடன் போட்டோ எடுத்துவிட்டு சாப்பிட சென்று விட்டனர். அதன் பின் வருண் அதிதியை மட்டும் தனியாக சில போட்டோக்கள் எடுக்க வேண்டும் என மண்டபத்திற்கு வெளியே இருந்த கார்டனுக்கு அழைத்து சென்றனர். கட்டிப்பிடிப்பது போலவும் நெற்றியில் முத்தம் கொடுப்பது போலவும் போட்டோக்கள் எடுக்கும் போது வளைந்து நெளிந்து வருணை ஒரு வழியாக்கிவிட்டாள் அதிதி. நீ நிஜமாவே டாக்டர் தானா? நான் பார்த்த டாக்டர் எல்லாம் ரொம்ப போல்டா இருப்பாங்க. நீ ஏன் இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்க என அதிதியின் காதுக்குள் குசுகுசுவென பேசினான் வருண். இல்ல, அது வந்து நான் ஹாஸ்பிட்டல் சர்ஜரி என்று போனா அது என்னோட ப்ரொஃபஷனல். நான் வேற மாதிரி இருப்பேன். அதை தாண்டி நான் இப்படித்தான், ரொம்ப சென்சிட்டிவ். இதுக்குத்தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பேசி பழகி இருக்கணும். நீதான் வெளியே கூப்பிட்டா வரவே இல்லை. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்ட, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்ட. அப்புறம் எப்படித்தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிறது சொல்லு? வருணின் குரலில் வருத்தம் தெரிந்தது. சாரிங்க, எனக்கு நேரம் கொஞ்சம் கூட கிடைக்கவில்லை. அதனால தான், என்னை மன்னிச்சிடுங்க. ஏய், சும்மா தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா ஒரு புரிதல் வந்திருக்கும் தான் சொன்னேன்.
உன்னை நான் தப்பா சொல்லல, ஓகேவா? நீ சாரி எல்லாம் கேட்க வேணாம். இன்னும் நமக்கு எவ்வளவோ நேரம் இருக்கு நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறமா இதை பத்தி பேசலாம், ஓகே? இப்ப வா சாப்பிட போலாம். இல்லைங்க, நான் இப்பதான் இட்லி சாப்பிட்டேன். அடி வாங்குவா திதி, நீ மத்தவங்களுக்கு தான் டாக்டர், எனக்கு இல்ல, ஓகே? நான் சொல்றத கேளு. இனிமே நீ சாப்பிடுவது தூங்குவது இதெல்லாம் நான் என் கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறேன். நான் சொல்றத தான் நீ கேட்கணும், புரியுதா? வருண் பேசியதற்கெல்லாம் பூம்பு மாடு போல் தலையாட்டினாள் அதிதி. அருகில் இருந்து இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அருணா. பின் வருணிடம் வந்து, மாமா, இவ உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணா இப்பவே சொல்லிடுங்க. காலையில் இவளுக்கு பதிலா எனக்கு தாலி கட்டுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறமா உங்க மொத்த கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி என் ஐடியா? அருணாவின் தலையில் செல்லமாக தட்டினாள் அதிதி. சாரிங்க, அவ கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசுவா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவளோட மாமா அதிதி, அவ என்கிட்ட இப்படித்தான் பேசணும். அருணா, நான் உங்க அக்காவை பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனா என்ன பண்றது, நீ என்னோட குட்டி தங்கச்சி மாதிரி இருக்கே. ஐயோ மாமா, தங்கச்சி எல்லாம் சொல்லாதீங்க. ஆல்ரெடி நான் ஒருத்திக்கு தங்கச்சியா தான் இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல உங்களுக்கு தங்கச்சியா? வேணாம் வேணாம், நீங்க என்ன கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக என்ன தங்கச்சின்னு எல்லாம் சொல்லாதீங்க. மூவரும் சிரித்துக்கொண்டே சென்று சாப்பிட்டு விட்டு வந்தனர். பின் வருண் அதிதியிடம் காலையில் சந்திப்பதாக சொல்லிவிட்டு அவருடைய அறைக்கு சென்று விட்டான். அதிதியும் அருணாவும் அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றனர். அங்கு ஏற்கனவே பிருந்தா அழுத முகத்துடன் அமர்ந்திருந்தார். குமரவேல் அவரை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார். அம்மா, என்ன ஆச்சு? ஏன் அழுகிறீங்க? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? என்ன பிரச்சனை? அதிதி பதறிவிட்டாள். உன்னால தாண்டி எல்லாம். சரியா சாப்பிட கூட தெரியாதா உனக்கு? நீ என்ன குழந்தையா? இடுப்பில் தூக்கி வைத்து உனக்கு வேற நேரத்துக்கு ஊட்டி விடணுமா? சொல்லு. இப்படித்தான் எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்குவியா? அம்மா, சாரிம்மா. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இப்ப கூட பாரு, ஒரு இட்லி, ஜூஸ், ஒரு ஊத்தாப்பம், கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன். இனி சாப்பிட்டு என்னடி பண்றது? நல்லா படுத்து தூங்கு. அங்க ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்துட்டு இப்ப வந்து எப்படி பேசிட்டு இருக்கா பாருங்க. விடுமா, அதை மாமா வீட்டுக்காரங்க கூட பெருசா எடுத்துக்கல. நீ ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்க? நீ வாய மூடு அருணா. உனக்கு என்ன தெரியும்? சம்மந்தி வீட்டுக்காரங்க முகத்தை பார்க்கவே முடியல. அவ்வளவு சங்கடமா இருக்கு. சரி விடு பிருந்தா, சம்மந்தி இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க வீட்டு ஆளுங்க ஏதாச்சும் பேசுனா அவர் பாத்துக்குவார். வேணும்னே யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அதான் அதிதி அப்புறம் அந்த டாக்டரும் சொல்றாங்கல்ல, டயர்ட்ல தான் மயங்கி விழுந்துட்டா, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. விடு. சரிங்க. சரி வா தூங்கட்டும், காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் இல்லையா? அருணா, நீ எங்க அக்கா கூட படுத்துக்கோ. அம்மா, நீங்க தங்கியிருக்கும் ரூம் கீ கொடுங்க. எதுக்குடி? நீ இங்க தானே தூங்க போற? என்னோட திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்குமா, அப்புறம் காலையில வந்து உங்களை தான் எழுப்பிட்டு இருக்கணும். அதுக்கு தான் வந்து எடுத்து கொடுங்களேன். சரி வா என அருணாவை அழைத்து கொண்டு அவர்களுடைய அறைக்கு கிளம்பினார். அறையை சாத்திவிட்டு வந்து லெஹங்கா உடையை கலைத்து நார்மலான இரவு உடைக்கு மாறினாள் அதிதி. மனதிற்குள் வந்த போர்க்களம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. எப்படி எப்படி என எவ்வளவு யோசித்தாலும் பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. நிஜமாகவே பூபதியை தான் பார்த்தோமா, இல்லை நேற்றிலிருந்து அவன் ஞாபகங்கள் இருப்பதால் அவனைப் போல் தோன்றியதா என அவளால் யூகிக்க முடியவில்லை. 2 வருடங்களுக்கு முன் இறந்து போன ஒருவன் இன்று தன் கண் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறான் என்றால் யாரால் தான் நம்ப முடியும்? அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதிதியின் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. அவளுக்கு நன்றாக தெரியும் பூபதி பாண்டியன் இறந்தது. அவளே நேரில் சென்று அதை பார்த்துவிட்டுதான் வந்தாள். 2 வருடங்களாக அவள் மறக்க முயற்சித்து கொண்டிருக்கும் முகமும் பூபதி பாண்டியன் தான். இறந்து போன ஒருவன் இன்று உயிருடன் இருக்கிறான் என்றால் உண்மையாகவே உயிருடன் இருக்கிறானா அல்லது அது அதிதியின் பிரம்மையா? அடுத்தடுத்த பாகங்களில் காண்போம். அத்தியாயம் 4. பூபதி பாண்டியன் பற்றிய நினைவில் மூழ்கியிருந்தாள் அதிதி. அருணா அறைக்குள் வருவதை கூட அவள் கவனிக்கவில்லை. சிறிது நேரம் பார்த்துவிட்டு அருணா போய் அதித்தியை உலுக்கினாள். என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாதா? என்கிட்ட சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பெரிய மனுஷி மாதிரி பேசாம போய் படு போ. நானும் வரேன் வா. இல்லக்கா, நார்மலாவே இல்ல நீ. எப்பவும் கலகலன்னு சிரிச்சு பேசுற ஆள் இல்லதான். அதுக்காக இப்படியும் இருக்க மாட்டியே, அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னடி சந்தேகம்? அது இதுன்னு பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு. தூங்கலாம் வா. எப்படியும் இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல அம்மா வந்து நம்மளை எழுப்பி விடுவாங்க. அதுக்குள்ள கொஞ்ச நேரமாச்சு தூங்கணும். அப்பதான் காலையில முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
அருணா அறைக்குள் வருவதற்கு முன்பே அதிதி அவள் தூங்குவதற்கு போடும் மாத்திரையை முழுங்கியிருந்தாள். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான்க்கா, ஆனா அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட மட்டுமாச்சும் மறைக்காம சொல்லு, மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காத, ஓகேவா? சரிங்க மேடம், உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். வாங்க. விளக்கை அணைத்துவிட்டு இருவரும் படுத்து விட்டனர். மாத்திரை போட்டதால் படுத்த உடனேயே அதிதி உறங்க ஆரம்பித்து விட்டாள். அருணா அன்று எடுத்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் ஸ்டேட்டஸில் பகிர்ந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் கண் விழித்து பார்த்த போதும் அருணா போனைத்தான் உபயோகித்துக் கொண்டிருந்தாள். ஏண்டி, தூங்க வேண்டியது தானே, ஏன் இவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ற? கண் என்னத்துக்கு ஆகிறது? இருக்கா, இப்பதான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், அதுக்கெல்லாம் ரிப்ளை வந்துட்டு இருக்கு, நானும் ரிப்ளை பண்ண வேண்டாமா? சரிடி, அதை காலையில பண்ண வேண்டியது தானே, ஏன் இப்ப தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு புரியாது. அப்பவே நம்ம ரிப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல இருந்து ரிப்ளை பண்ணலனா அதுவும் சண்டை தான் வரும். சண்டை வந்தா வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்லக்கா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. என்னது, பாய் ஃப்ரெண்டா? ஐயோ அக்கா, ஏன் இப்படி கத்துற? நீ போடுற சத்தத்துல பக்கத்து ரூம்ல இருந்த அம்மா அப்பாவே எந்திரிச்சு வந்துருவாங்க போல இருக்கு. நான் ஃபோன் யூஸ் பண்ணல, வைக்கிறேன், போதுமா? படு. லவ் பண்றியா? எதுவா இருந்தாலும் சொல்லிடுடி அருணா. கண்டிப்பா சொல்லுவேன். பின்ன என்ன, உன்ன மாதிரி வீட்ல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போவேன்னு நினைச்சியா? நல்லா பேச கத்துக்கிட்டடி. சரி சரி, போனை வச்சுட்டு தூங்கு. மாத்திரை போட்டதால் இரவு நன்றாக தூங்கினாள் அதிதி. காலை 4 மணி போல் பிருந்தாதான் வந்து எழுப்பிவிட்டார். குளிச்சுட்டு ரெடியாக அதிதி, மேக்கப் போடுற பொண்ணுங்க ஏற்கனவே ரெடியா தான் இருக்காங்க, நான் வர சொல்றேன். நேத்து மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா போட்டுக்கோ, ஏன்னா ஈவினிங் வரைக்கும் நீ அந்த மேக்கப்ல தான் இருக்கணும். சரிம்மா. அடுத்த 2 மணி நேரத்தில் அதிதியை தேவதை போல் தயார் செய்து விட்டனர். அனைவரின் கண்களும் அதிதியின் மேல்தான் இருந்தது. அந்த அளவிற்கு அழகாக இருந்தாள். இதுநாள் வரை மருத்துவ உடையிலும் சாதாரண காட்டன் சல்வாரில் மட்டும்தான் அதிதியை பார்க்க முடியும். ஆனால் இன்று சேலையில் பார்த்தபோது, நம்ம அதிதியா இவ்வளவு அழகு என அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். மணமகன் மணமகள் ஆகியோருக்கான சடங்குகள் தனித்தனியாக நடந்தது. முகூர்த்த சேலையை அருணாவிடம் கொடுத்து அனுப்பினர். சேலை கட்டுவதற்கென வந்திருந்த பெண்கள் 10 நிமிடத்தில் அழகாக அதிதியை தயார் செய்து விட்டனர். வருணும் அனைவரையும் வணங்கிவிட்டு தாலியை எடுத்து கையில் வைத்து 1 நிமிடம் கண்மூடி பிரார்த்தித்தான். இந்த உறவு என்றுமே என்னுடன் நிலைக்க வேண்டும் என்பதே அவனின் பிரார்த்தனையாக இருந்தது. பின் அப்பா அம்மாவை பார்த்து சிரித்துவிட்டு அதிதியின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான். அதிதியின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஏன் என்பது அவளுக்கே புரியவில்லை. அதன் பின்னும் திருமண சடங்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. மதியம் 3 மணி போல் பெற்றோர்களிடம் சொல்லிக்கொண்டு புகுந்த வீடு நோக்கி பயணம் ஆனாள் அதிதி. வருணின் வீடும் அதிதியின் வீடும் பெரிய தூரம் இல்லை. 2 தெருக்கள் தான் நடுவில் இருந்தது. ஆனாலும் இதுவும் பிரிவுதான் என்பதை அதிதியால் உணர முடிந்தது. பிருந்தாதான் மிகவும் கலங்கி போய்விட்டார். வருண் வீட்டிற்கு சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்த பின் இருவருக்கும் பால் பழம் கொடுக்கப்பட்டது. பின் அங்கு சிறு சிறு சடங்குகள் நடந்தேறியது. அதன் பின் அதிதி ஓய்வெடுப்பதற்காக ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தனர். வருண் அவனது அறைக்கு சென்று விட்டான். 2 நாட்களாக அலைச்சலாக இருந்ததால் அவனுக்கும் தூக்கம் கண்ணை சொருகியது. இரவுதான் அடுத்த சடங்குகள் என்பதால் படுத்து தூங்கிவிட்டான். அதிதி அவளுக்கு கொடுத்திருந்த அறைக்கு வந்து குளித்துவிட்டு உடைகளை களைந்து சாதாரண மென்பட்டு சேலை ஒன்றை அணிந்து கொண்டாள். சரியாக கட்டத் தெரியவில்லை. ஏதோ தனக்கு தெரிந்த அளவில் கட்டியிருந்தாள். பின் வசந்திதான் வந்து அதை சரி செய்துவிட்டு போனார். கட்டிலில் விழுந்தவளுக்கு அன்று மாத்திரை போடாமலேயே தூக்கம் வந்தது. இங்கு அதிதியின் வீட்டிலும் உறவுக்காரர்கள் நிறைந்திருந்தனர். அன்று குமரவேலுவையும் பிருந்தாவையும் காதலுக்காக ஒதுக்கி வைத்திருந்தவர்கள் இன்று அவர்களிடம் இருக்கும் பணபலம் மற்றும் அவர் சம்மந்தி வேறு வரதராஜன் என்பதே பெரிய தகுதியாக இருந்தது. அதனால் குமரவேலு சென்று அழைத்தவுடன் அனைவரும் ஓடி வந்துவிட்டனர். ஆனால் அவர்களையெல்லாம் பார்க்க பார்க்க அருணாவிற்கு தான் பற்றி கொண்டு வந்தது. வரவேற்பறையின் ஒரு மூலையில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் பிருந்தா. யார் வந்து என்ன பேசினாலும் அவரை தேற்ற முடியவில்லை. குமரவேலும் அவர் பக்கத்திலேயே அமர்ந்து கண் கலங்கி கொண்டிருந்தார். அருணாவிற்கு தான் இப்படியே சென்றால் நிலைமை சீராகாது என தோன்றியது. மெதுவாக தாயின் அருகில் வந்து அமர்ந்தாள். ஏம்மா இப்படி அழுகிற? அவங்க என்ன பண்ண போறாங்க? நீ இவ்வளவு அழுகிற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் உனக்கு தெரியாது அருணா, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. ஏம்மா, நான் உன்னை கேட்கிறேன், பதில் சொல்லு.
அக்காவுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இப்படித்தான் அழுவியா? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் சந்தோஷம் தாண்டி படுவேன், அழமாட்டேன். அன்னைக்கு நல்லா இனிப்பா பாயாசம் வச்சு குடிப்பேன். அதானே பார்த்தேன். என்ன இந்த வீட்ல யாரு மனுஷியா மதிக்கிறீங்க? இப்ப என்ன தாண்டி உன் பிரச்சனை? நிம்மதியா உட்காந்து அழுக கூட விட மாட்டியா? அதைத்தான் நான் கேட்கிறேன். எதுக்கு அழுகணும்? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பார்த்தா அவங்க வீடு தெரியும். அங்கிருந்து அவ கையை ஆட்டினா இங்கே இருந்து நீயும் கையாட்ட வேண்டியது தானே. எதுக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? பிருந்தா குமரவேலுவின் முகத்தை பார்த்தார். அவருக்கும் அருணா சொல்வதுதான் சரியாக தோன்றியது. விடு பிருந்தா, அதிதி புத்திசாலி பொண்ணு, அவ அங்க சமாளிச்சுக்குவா. அது போக அவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்களா தான் இருக்காங்க. மாப்பிள்ளைய பாத்தியா? நேத்து அதிதி மயக்கம் போட்டு விழுந்த உடனே எப்படி துடிச்சு போயிட்டாருன்னு. அதனால அதிதிய பத்தி இந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் இங்க பக்கத்துல தானே நாம இருக்கோம், போய் பாத்துக்கலாம், சரியா? அழுகாத. வந்திருக்கிற சொந்தக்காரங்களை கவனி. அப்புறம் அதுக்கு வேற கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்க. அங்கே வருணின் அறையில் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. வருண் அதிதியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். வசந்தியும் வரதராஜனும் அதிதியை ஆசீர்வதித்து வருண் அறைக்குள் அனுப்பி வைத்தனர். ஹே, வா அதிதி என்று கைப்பிடித்து அழைத்துச் சென்றான் வருண். அதிதியை மெத்தையில் அமர வைத்துவிட்டு அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவனின் செயல் அதிதிக்கு கூச்சத்தை கொடுத்தது. ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. நிஜமாவே என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் பக்கத்துல வந்தாலே இப்படி வெக்கப்படுற? அது சாரிங்க, இப்போ கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பட் நான் சீக்கிரத்துல சரியாயிடுவேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? அதன் பின் சில பொதுவான விஷயங்கள், படிப்பு, பிசினஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் அதிதிக்கு கூறினான். அவளை பற்றியும் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். ஒரு டாக்டரா இருந்துக்கிட்டு நீயே சாப்பாட்டையும் தூக்கத்தையும் இப்படி அவாய்ட் பண்ணா எப்படி அதிதி? நீ நல்லா இருந்தா தானே உன் பேஷண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. புரியுது. இனிமே கவனமா இருக்கேன். எப்பவும் இந்த மாதிரி ஆனதில்ல. நேத்து தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் போல. எனக்கே அது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்புறம் அதிதி, எனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணும். பட் நீ அதை எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. கேட்கலாமா? பரவாயில்ல, கேளுங்க. ஓகே. உனக்கு பாஸ்ட் ஏதாவது இருக்கா? ஐ மீன் எக்ஸ் லவர் அந்த மாதிரி. நீ முன்னாடியே யாரையாவது லவ் பண்ணியா? வருண் கேட்க கேட்க அதிதிக்கு கால் அடியில் பூமி சுழல்வது போல் தோன்றியது. அப்படியே பூமி தன்னை உள்ளே இழுத்து கொண்டால் நல்லது எனவும் தோன்றியது. வருணின் கேள்விக்கு அதிதியின் பதில் என்னவாக இருக்கும்? அடுத்த பாகத்தில் காண்போம். அத்தியாயம் 5. உனக்கு பாஸ்ட் ஏதாவது இருக்கா? நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா அதிதி? ஐ மீன் எக்ஸ் லவர் அந்த மாதிரி கேட்கிறேன். வருண் கேள்வி கேட்க கேட்க அதிதிக்கு பூமி பிளந்து உள்ளே தன்னை இழுத்து கொள்ளாதா என்று தோன்றியது. தலையை குனிந்தவள் நிமிர்ந்து அவனை பார்க்கவே இல்லை. வருணும் அதிதியின் முகத்தை பார்க்காமல் தன் கை வளைவுக்குள் வைத்திருந்த அவளின் அழகான விரல்களை பார்த்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். அதிதியின் முகத்தை பார்த்திருந்தால் அப்போதே அவன் கேட்பதை நிறுத்தியிருப்பான். என்ன அதிதி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ ரொம்ப நேரமா அமைதியா இருக்க? ஆமா, இதுக்கு எப்படி நீ பதில் சொல்லுவ? உனக்கு படிக்கிறதுக்கும் உன்னோட ஒர்க்கை பார்க்கறதுக்குமே நேரம் சரியா இருந்திருக்குமே. சரி சரி, நான் ஏன் இப்போ இதை கேட்டேன்னு தெரியுமா? எனக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கு. கனடாவில் நான் படிச்சப்போ என்னோட சீனியர் பொண்ணு ஒருத்தவங்க மேல ஒரு க்ரஷ் இருந்தது. க்ரஷ்ன்னு கடந்து போக முடியாது. அதுக்கு மேலேயும் எனக்கு அவங்க மேல ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அதை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணோட ஊரு ரஷ்யா. எங்க காலேஜ்ல ஒரு 3 months கோர்ஸ் தான் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு மேலேயும் என்னால அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ நானும் அதை அப்படியே கடந்து வந்துட்டேன். நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை கூட உன்கிட்ட சொன்னேன். நீ சீரியஸா எடுத்துக்கிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு என்ன அவங்களோட பிரதரா தான் நினைச்சாங்க. எனக்கு தான் அவங்க மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அதிதி, ஏன் பேசவே மாட்டேங்கிற என்றவாறே நிமிர்ந்த அதிதியின் முகத்தை பார்த்தான் வருண். அதில் தெரிந்த உச்சபட்ச பதட்டம் அவனுக்கே புதிதாக இருந்தது. ஏசி அறையிலும் வியர்ந்து வழிந்து போய் அமர்ந்திருந்தாள். அதிதி, உனக்கு என்னாச்சு? ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்றான். ஒருவாறு தன்னை சமாளித்து இயல்பு நிலைக்கு திரும்பினாள் அதிதி. பின் நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை. நானும் அதைத்தான் நினைச்சேன். உனக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்க போகுது?
கல்யாணமான என்கிட்டயே நீ சரியா பேச மாட்டேங்கிற, மத்தவங்க கிட்ட நீ எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருப்ப? எனக்கு நல்லாவே புரியுது. வருண் சிரித்துக்கொண்டேதான் பேசினான். ஆனால் அதிதியால் அதை சாதாரணமாக கடந்து போக முடியவில்லை. அந்த இடத்திலிருந்து எழுந்து எங்காவது ஓடிவிடலாம் என தோன்றியது. வருண், ப்ளீஸ் 2 minutes வெயிட் பண்றீங்களா? நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே அதிதி. குளியல் அறைக்குள் வந்து பெரிய பெரிய மூச்சுகளாக இழுத்து விட்டு கொண்டிருந்தாள் அதிதி. வருண் சாதாரணமாக பேசியது ஏதோ அவனுக்கு அனைத்து விஷயங்களும் தெரிந்து போய் தன்னை கேள்வி கேட்பதாகவே அவளுக்கு தோன்றியது. ஆனால் மற்றொரு புறம் இவை அனைத்தும் நடந்து முடிந்து 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த மருத்துவமனையில் உடன் பணிபுரிபவர்களுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கூட எதுவும் தெரியாது. பின் வருணிற்கு மட்டும் எப்படி தெரிந்திருக்க முடியும்? அவன் சாதாரணமாக பேசிய விஷயங்களை தான் பழைய விஷயங்களுடன் தொடர்பு படுத்தி பார்த்துள்ளோம் என தோன்றியது. அதன் பின் தான் அதிதியால் சற்று தெளிவடைய முடிந்தது. குளியல் அறையை விட்டு வெளியே வந்தபோது வருண் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். வருண் பின்னால் போய் அவனை அழைத்தாள் அதிதி. வருண், வா அதிதி, இந்த வியூ பாரேன், நல்லா இருக்கும். பீச்சும் பேக் வாட்டரும் இந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்லா தெரியும். இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த இடத்துல எனக்கு பால்கனி வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கட்டினேன் தெரியுமா? இந்த சைட்ல பார்த்தா பீச் நல்லா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீன்னா நம்ம சிட்டியோட வியூ நல்லா தெரியும். ஆமா, பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா அதித்தி? வருண் குரலில் இருந்த ஏக்கம் அவளுக்கு வேறு ஏதோ ஒன்றை உணர்த்தியது. ரொம்ப பிடிச்சிருக்கு வருண். சூப்பர். நான் ஃப்ரீயா இருந்தா இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு வந்துட்டா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்ச பிளேஸ் இருக்கா அதிதி? நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி? வருண் கேட்டவுடன் அதிதியின் மனம் மறுபடியும் 2 வருடங்களுக்கு பின்னோக்கி நகர்ந்து கடற்கரை கோவிலில் போய் நின்று கொண்டது. மறுபடியும் முகத்தில் பயத்தை காட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் அதிதி. அதனால் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல வருண். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா நான் என்னவே மறந்திடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஹாஸ்பிட்டல் தான். நீ டாக்டர்ல, அப்படிதான் பேசுவ. சரி தூங்கலாமா? சரி தூங்கலாம். அப்புறம் அதிதி, காலையில அம்மா கேட்டாங்கன்னா லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லு. அவங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பா உனக்கும் டைம் தேவைப்படும், எனக்கு நல்லா தெரியும். மெதுவா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? தேங்க்ஸ் வருண். நானே இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. வருண் பேசியது அதிதியின் மனதிற்கு இதமாக இருந்தது. பெரிய கிங் சைஸ் பெட்டில் அதிதி ஒரு மூலையிலும் வருண் ஒரு மூலையிலும் படுத்து கொண்டனர். இங்கு பிருந்தாவிடம் வந்து அறையில் தூங்க இடமில்லை என கத்திக் கொண்டிருந்தாள் அருணா. அம்மா, யார கேட்டு அந்த வானர கூட்டத்துக்கு என் ரூமை கொடுத்த? என் பெட்டு ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. அது போக பாத்ரூம்குள்ள கால் வைக்க முடியல. எனக்கு இப்ப என் ரூம் வேணும். அவங்களெல்லாம் அனுப்பி விடு போ. அருணா, நாளைக்கு அதிதியோட மறுவீடு விருந்து முடிஞ்ச உடனே அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. நாளைக்கு நைட்டு உனக்கு உன் ரூம் வந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இங்க பாரு, அப்பா கட்டில் சும்மா தானே இருக்கு, இங்க தூங்குவா. நான் இங்கெல்லாம் தூங்க மாட்டேன். அப்பாவோட குரட்டை சத்தத்துல எனக்கு தூக்கமே வராது. எனக்கு ஏன் ரூம் தான் வேணும். அருணா, பேசாம அதிதி ரூம்ல போய் தூங்கு போ. அங்கதான் யாருமே இல்ல. ஏங்க, அதிதி ரூமுக்கு யாரு போனாலும் அவளுக்கு பிடிக்காது. அது உங்களுக்கு தெரியாதா? இவளை போய் அங்க தங்க சொல்றீங்க. நாளைக்கு அதிதி வந்து பார்த்தா நம்மளதான் புடிச்சு திட்டுவா. எனக்கு தெரியும் பிருந்தா, அதிதி ரூம் ஆள் இல்லாம சும்மா தானே இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? ஆமா, அதான் என் பொண்ணு அவ வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாளே என மறுபடியும் ஒரு அழுகையை ஆரம்பித்தார் பிருந்தா. ஐயோ அம்மா, நான் அதிதி ரூம்லயே ஸ்டே பண்ணிடுறேன். நீங்க மறுபடியும் அழுகையை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. என்னால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல என சொல்லிவிட்டு அதிதியின் அறைக்குள் ஓடிவிட்டாள் அருணா. ஒரே வீட்டில் இருந்தாலும் அதிதியின் அறைக்குள் அவ்வளவாக அருணா வருவதில்லை. அதை அதிதியும் விரும்புவதில்லை. அதிதியின் அறை முழுக்க புத்தகங்களால் நிரம்பி இருக்கும். அருணாவிற்கு படிப்பு என்றாலே ஒவ்வாமை. அதனால் அந்த அறைக்குள் அருணா வரவே மாட்டாள். ஆனால் இன்று வேறு வழியே இல்லை. இங்குதான் தூங்கியாக வேண்டும். அதிதியின் அறைக்குள் எந்த மாற்றமும் இல்லை. அவள் எப்படி விட்டுவிட்டு போனாலோ அப்படியே இருந்தது. மெத்தையில் கூட ஒரு பகுதி முழுக்க புத்தகங்கள் தான் ஆக்கிரமித்து இருந்தது. இவ்வளவு புக்கு படிச்சு இவ என்ன பண்ண போறா? அதுதான் ஏற்கனவே படிச்சு டாக்டர் ஆகிட்டால. ஐயோ, எனக்கு போய் அக்காவா வந்து பிறந்திருக்கா பாருங்க என நொந்து போனாள் அருணா. அதிதியின் அறைக்குள் வியர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. ஏசி போடலாம் என்றால் அதன் ரிமோட்டையும் காணவில்லை. கடவுளே, எனக்குன்னு இன்னைக்கு ஏன் தான் இவ்வளவு சோதனையோ தெரியல என நொந்து கொண்டே ரிமோட்டை தேட ஆரம்பித்தாள் அருணா. ஒரு டிராவாக தேடி பார்த்த பொழுது கையில் பாக்ஸ் வடிவில் ஏதோ தட்டுப்பட்டது. ஏதும் நகைப்பெட்டி போல் தெரிந்தது. அதிதி நகை போட மாட்டாளே, அவ ரூம்ல எப்படி ஜுவல் பாக்ஸ்?
இதெல்லாம் அம்மா தானே வச்சிருப்பாங்க என யோசித்துக் கொண்டே அதை திறக்க முயற்சித்தாள். அந்த பெட்டி வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக நகைப்பெட்டி என்றால் பிளாஸ்டிக், மரம் அல்லது வெல்வெட் பாக்ஸாக இருக்கும். ஆனால் இது புதுவிதமான உலோகத்தால் செய்யப்பட்டது போல் இருந்தது. எப்படி பார்த்தும் அதை திறக்கும் வழியே அருணாவிற்கு தெரியவில்லை. என்னடா இது, மேஜிக்கா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஆன்டிக் ஐட்டம் எல்லாம் அதிதி கிட்ட எப்படி இருக்குது என யோசித்தாள். சுத்தி சுத்தி பார்த்தும் அதை திறப்பதற்கான வழி தெரியவில்லை. ஆட்டி பார்த்த பொழுது உள்ளே ஏதோ பொருள் இருப்பது போல் சத்தம் கேட்டது. கண்டிப்பா இதை ஓபன் பண்ணி பார்த்தே ஆகணும் என முடிவு செய்து பெட்டியில் முழுக்க தடவிக்கொண்டே வந்தாள். ஓரிடத்தில் ஏதோ விரல் பட்டு பெட்டி படக்கென திறந்து கொண்டது. பெட்டி திறந்த வேகத்தில் பயந்து போய் அதை கீழே போட்டுவிட்டு கட்டிலில் தாவி குதித்தாள் அருணா. பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பெட்டியை எடுத்து பார்த்தாள். உள்ளே சிவப்பு நிற வெல்வெட் துணி சுற்றப்பட்டிருந்தது. அதை பிரித்து பார்த்த பொழுது டாலர் செயின் போன்று தெரிந்தது. அந்த டாலரில் இருந்த லாக்கெட் வித்தியாசமாக இருந்தது. அதை உற்று பார்த்த பொழுதுதான் அதற்குள் ஏதோ எழுதியிருப்பது தெரிந்தது. லைட்டை போட்டு அதன் அடியில் கொண்டு போய் வைத்து பார்த்தால் உள்ளே வைரக் கற்களால் பூபதி என்று எழுதி, பூபதி முடியும் இடத்தில் இருந்து அதிதியின் பெயர் ரிவர்ஸில் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருந்தது. முதலில் அருணாவிற்கு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பது புரியவில்லை. பின் அந்த லாக்கெட்டை தலைகீழாக திருப்பி பார்த்த பொழுதுதான் அதில் எழுதியிருப்பது பூபதி அதிதி என்று தெரிந்தது. அதிர்ச்சியில் வாயடைத்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாள் அருணா. அடி பாவி அதிதி, யாரையோ லவ் பண்ணியிருப்பா போல இருக்கே. வீட்ல சொல்ல பயந்துகிட்டு அப்பா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே, அவ வாழ்க்கையே நாசமா போச்சே என யோசித்து கொண்டிருந்தாள். ஏன் இதை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா? நம்ம கிட்ட கூட சொல்லலையே. யார் இந்த பூபதி? இந்த பெயரை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரியே தெரியலையே. நிறைய கேள்விகள் அவள் மண்டைக்குள் வண்டை போல் குடைந்தது. வேண்டாம், இனிமே இதை பத்தி யோசிக்க கூடாது. நாளைக்கு அக்கா மறு வீட்டுக்கு இங்கேதான் வரணும். அப்ப அவகிட்டயே இதை காட்டி கேட்கணும் என முடிவெடுத்து கொண்டு அந்த லாக்கெட்டை அதே போல் துணியை சுற்றி பெட்டிக்குள் வைத்து பத்திரப்படுத்தி எடுத்து வைத்தாள். மெத்தையில் விழுந்த அருணாவிற்கு அதிதி பற்றிய நினைவுகளே சுற்றி சுற்றி வந்தது. தூக்கம்தான் வரவில்லை. அருணாவின் கேள்விக்கு அதிதியிடம் இருந்து பதில் கிடைக்குமா? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அத்தியாயம் 6. புதிய இடமாக இருந்தாலும் மனது தெளிவாக இருந்ததால் அதிதியால் வருணின் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடிந்தது. விடியலில் முதலில் கண் விழித்தவள் அதிதிதான். மெத்தையில் திரும்பி பார்த்த பொழுது வருண் இவளை பார்த்தபடிதான் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஒரு சிறு பாலகன் தூங்குவது போல்தான் தெரிந்தது. வெகு நாட்கள் இவனை காக்க வைக்க கூடாது. நம் மனதை சீக்கிரமே இவனுடன் வாழ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இனிமேல் பூபதி பற்றிய நினைவுகளை தனக்குள் கொண்டு வரக்கூடாது என கடவுளிடம் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டாள் அதிதி. பின் எங்கோ தூரத்தில் அவளது போன் ரிங்டோன் சத்தம் கேட்டது. நேற்று இங்கு வந்த பின் அவளது போனை பார்க்கவே இல்லை. ஏதாவது எமர்ஜென்சி என்றால் மட்டுமே ஹாஸ்பிட்டலிலிருந்து போன் வருமே என யோசித்துவிட்டு மெத்தையை விட்டு இறங்கி வேக வேகமாக போனை தேட ஆரம்பித்தாள். பின் ஒரு வழியாக போனை கண்டுபிடித்து எடுத்து பார்த்த பொழுது அது ஹாஸ்பிட்டலில் இருந்துதான் வந்திருந்தது. அதிதியிடம் தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட பெண் ஒருவருக்கு தீவிர வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்திருப்பதாக தகவல் வந்திருந்தது. அவருக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளை போன் வாயிலாக சொல்லிக் கொண்டிருந்தாள். அதிதியின் பேச்சுக்குரல் கேட்டு கண் விழித்தான் வருண். அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து போன் பேசிக் கொண்டிருந்தாள் அதிதி. அப்படியே ஊர்ந்து வந்து அவளை பின்பக்கமாக அணைத்து கொண்டு அவள் தோளில் முகத்தை புதைத்து கொண்டான். அவனின் அந்த செய்கை அதிதிக்குள் ஒரு மெல்லிய தாக்கத்தினை உண்டாக்கியது. ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் போனில் கவனம் செலுத்தி பேசிக் கொண்டிருந்தாள். மருத்துவமனையில் இருந்து அழைத்தவர்களுக்கு அவர்கள் வேண்டிய தகவல்களை சொல்லிவிட்டு வருணை திரும்பி பார்த்தாள். கண்களை மூடி அவள் கழுத்திலேயே அடுத்த தூக்கத்தை ஆரம்பித்திருந்தான் அவன். மெலிதாக சிரித்து கொண்டே, வருண், நான் இன்னும் பிரஷ் பண்ணல. தள்ளி போய் பெட்ல படுங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் டாக்டர் அம்மா, ப்ளீஸ். என்ன வருண் இது, டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறீங்க? எனக்கு உன்னை அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு அதிதி, அதனால தான். சரி சரி, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி போங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இப்படி இருக்கிறது ஹைஜீன் கிடையாது வருண். பாத்தியா, இதனால தான் உன்னை நான் டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறேன். இந்த ஹைஜீன் எல்லாம் நமக்குள்ள எதுக்குப்பா? நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண டைம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணலாம், நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகணும், என்னை விடுறீங்களா? ஏன்னா அடுத்த ஃபோன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படியா? இன்னைக்கு கூடவா?
ஆனா இன்னைக்கு உங்க வீட்ல இருந்து நம்மள மறுவீடு விருந்துக்கு அழைக்கிறதுக்கு வர்றாங்களே, அவங்க வரப்ப நீங்க இருக்க வேண்டாமா? அம்மா 10 மணிக்கு மேல தான் வரேன்னு சொன்னாங்க வருண். அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன சர்ஜரி தான். மேக்ஸிமம் 1 ஹவர் அவ்வளோதான் வந்துருவேன். கண்டிப்பா போகணுமா? ஆமா வருண், போய் தான் ஆகணும். ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஐயோ! உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என் கார் இங்க தான் இருக்கே. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் நான் உன்னை ட்ராப் பண்ணக்கூடாதா? நான் வந்து ட்ராப் பண்றேன். நீ சர்ஜரி முடிச்சிட்டு வா. நம்ம திரும்பி ஒண்ணாவே வீட்டுக்கு வரலாம். ஓகேவா? இல்ல வருண், அத்தை ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இது உன்னோட ப்ரொஃபஷன். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. லேட் பண்ண வேண்டாம். தேங்க்ஸ் வருண். சொன்னபடியே 10 நிமிடத்தில் கிளம்பி வந்தாள் அதிதி. என்ன டாக்டர் அம்மா, ஆளே மாறிட்டீங்க? சும்மா இருங்க வருண். நீங்க ரெடியா? போலாமா? நீ கீழே போ அதிதி. நான் 5 மினிட்ஸ்ல வரேன். சரிங்க. அதிதி கீழே வரும்பொழுது வரதராஜனும் வசந்தியும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். சுற்றி சில உறவினர்களும் இருந்தனர். வா அதிதி. வசந்தி எழுந்து வந்து அதிதியின் கைகளை பிடித்து அழைத்துச் சென்றார். என்னம்மா, எங்கேயாவது வெளியே போறீங்களா? தயாராகி கீழே வந்திருக்க? ஆமா அத்தை, ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ். எனக்கு காலையிலேயே ஃபோன் வந்துருச்சு. நான் போகணும். அப்படியா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரூம்க்கே டிஃபன் கொடுத்து விட்டிருப்பேனே. சரி இரு வரேன். சமையல் அறைக்குள் சென்று ஒரு பாட்டிலில் ஜூஸை எடுத்து வந்தார். இதுல ஜூஸ் இருக்கு, டிராவல் டைம்ல குடிச்சிரு. தேங்க்ஸ் அத்தை. அப்புறம் சாரி அத்தை, இது கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ். நான் போயே ஆகணும். அதனால தான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதிதி, இது உன்னோட தொழில். நீ போய் தானே ஆகணும். வர லேட் ஆகுமா சொல்லு, டிஃபன் பேக் பண்ணி தரேன். இல்ல அத்தை, சின்ன சர்ஜரி தான். 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். சரிம்மா. வரதராஜன் வருணை அழைத்தார். வரேன் டாடி. அதிதி கிளம்பிட்டா பாரு, கூட்டிட்டு போயிட்டு வா. அதுக்குத்தான் நானும் ரெடியாகி வந்தேன் டாடி. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இருவரும் காரில் ஏறி அதிதியின் மருத்துவமனை நோக்கி பயணமானார்கள். என்ன வசந்தி, கல்யாணமாகி முதலில் ஹாஸ்பிட்டலுக்கா போறது? அந்த பொண்ணுதான் போறேன்னு சொல்லுதுன்னா நீயும் சரின்னு சொல்றியே என உறவினர்களில் ஒருவர் மெதுவாக வசந்தியிடம் ஆரம்பித்தார். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? தெரிஞ்சுதானே அந்த பொண்ணை எங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்தோம். வருண் அதை பெருசா எடுத்துக்கல. நாங்க என்ன சொல்ல முடியும்? அதுவும் போக டாக்டர் தொழிலுக்கு நேரம் காலம்னு ஒண்ணுமில்லையே. போயிட்டு வரட்டும். அவளுக்கு அதுலதான் சந்தோஷம் என்றால் அதை தடுப்பதற்கு நாம யார் சொல்லுங்க? பாத்து வசந்தி, இப்பவே இவ்வளவு இடம் கொடுக்காத. அப்புறம் தலைக்கு மேல ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவா. ஆடட்டுமேக்கா, இனி அவதானே இந்த வீட்டு மருமக. அவளுக்கு இல்லாத உரிமையா? வசந்தியின் பேச்சைக் கேட்டு வரதராஜன் வாய்விட்டு சிரித்தார். உறவினருக்கு முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்பதே தெரியவில்லை. மருமக டாக்டரா இருக்க திமிருல ஆடுறாங்க போல என முகத்தை சுளித்து கொண்டு எழுந்து சென்று விட்டார். எப்பவும் தானே காரை ஓட்டி செல்லும் அதிதிக்கு வருணுடன் மெல்லிய இசையை கேட்டுக்கொண்டே பாசஞ்சர் சீட்டில் அமர்ந்து செல்வது அலாதியான ஒன்றாக இருந்தது. குமரவேல் அவளை மருத்துவமனையில் டிராப் செய்வதாக சொன்னாலும் வேண்டாம் என்று மறுத்து விடுவாள். எப்பொழுது வீட்டுக்கு வருவாள் போவாள் என்பது அவளுக்கே தெரியாத நிலையில் மற்றவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பாள். ஆனால் இன்றோ இனி எப்பொழுதும் வருணுடனே போய் வரலாம் என தோன்றியது. அந்த அளவுக்கு அந்த பயணத்தை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். என்ன மேடம், பலமான யோசனை போல? அதிதியின் சிந்தனையை கலைத்தான் வருண். இல்ல வருண், இந்த மாதிரி கார்ல போறது நல்லா இருக்கு. முடிஞ்சா அடிக்கடி நம்ம லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். கண்டிப்பா போலாம். நீ ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டிருக்க. நான் வேண்டான்னு சொல்லுவேனா? சொல்லப்போனால் எனக்குமே லாங் டிரைவ் போறது ரொம்ப பிடிக்கும். ஆனா பைக்ல. எனக்கு காரு தான் ரொம்ப பிடிக்கும். நான் அவ்வளவா இதுவரைக்கும் பைக்ல போனதில்ல. ஒரு தடவை அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்னை ட்ராப் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க. நான் அங்க ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் என்னை பிக்கப் பண்ண வாங்க. ஏன் அதிதி? இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவீங்க? 1 மணி நேரம் உங்களுக்கு போர் அடிக்குமே. வீட்டுக்கு வந்தா மட்டும் எனக்கு போர் அடிக்காதா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் உங்க ஹாஸ்பிட்டலை சுத்தி பார்த்துக்கிட்டு 1 மணி நேரத்தை ஓட்டிடுவேன். இல்லைங்க, 1 மணி நேரமும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. முன்ன பின்ன ஆகலாம் இல்லையா? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் அங்கேயே வெயிட் பண்ணி உன்னை கூட்டிட்டு வரேன். சரியா? அப்படியெல்லாம் என் பொண்டாட்டியை தனியா விட மாட்டேன். ரொம்ப பாசம்தான். இல்லையா பின்ன? அதிதியுடன் பேசிக்கொண்டே வந்தவன் ரோட்டை கவனிக்க மறந்து விட்டான். ஏங்க, அங்க பாருங்க, நடுவுல யாரோ வர்றாங்க என அதிதி கத்திய பின்புதான் ரோட்டை கவனித்தான். சாலையை கடந்த ஒருவர் மீது கார் மோதுவது போல் போய் நின்றது. சரியான நேரத்தில் பிரேக் பிடித்து விட்டான் வருண். இல்லை என்றால் அந்த நபர் மீது கார் கண்டிப்பாக மோதியிருக்கும்.
கார் பிரேக் பிடித்த வேகத்தில் அதிதி முன்னால் இருந்த டேஷ்போர்டில் போய் தலையை முட்டிக்கொண்டாள். ஏய் சாரி அதிதி, உனக்கு ஒன்றும் இல்லையே, ரொம்ப வலிக்குதா என நெற்றியை தேய்த்து விட்டான் வருண். இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் அடிபட்டுச்சு. நீங்க யார் மேலேயாவது இடிச்சிட்டீங்களா என தலையை தடவிக்கொண்டே கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தாள். அங்கு நின்று கொண்டிருந்தது அவன்தான், அவனேதான், பூபதி பாண்டியன். அத்தியாயம் 7. காரை நிறுத்திவிட்டு அதிதியின் தலையை தேய்த்து விட்டான் வருண். எனக்கு ஒன்றும் இல்லை, வெறும் லேசான அடிதான், நீங்க யாரையாவது இடிச்சிட்டீங்களா என தலையை தேய்த்து கொண்டே கார் கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தாள் அதிதி. அங்க இருந்தவன் அவன்தான், பூபதி பாண்டியன். அவனும் இவளைத்தான் முறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அதிதிக்கு ஒரு நிமிடம் உயிரே போய்விட்டது. கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் அதிதி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வெளியே இறங்கி பார்த்துட்டு வரேன் என வருண் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான். அதிதி கண்களை திறக்கவே இல்லை. பயத்தில் உடல் முழுதும் விடுவிடுவென நடுங்கிக் கொண்டிருந்தது. 5 நிமிடம் கழித்து திரும்பி வந்தான் வருண். அதிதி, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கார் அவர் மேல இடிக்கல. அப்போதுதான் கண் திறந்து பார்த்தாள். வெளியே அவனை காணவில்லை. அவர் எங்க போயிட்டாரா? ஆமா அதிதி, அவரோட கார் சைட்ல இருந்ததை நினைச்சு அதை எடுக்கிறதுக்கு தான் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. அவர் மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது. நானும் ரோட்டை கவனிக்கல. உன் கூட இருந்தா எனக்கு உலகமே மறந்து போகிறது என சொல்லிவிட்டு சிரித்தான். ஆனால் அவன் வார்த்தைகளை ரசிக்கும் மனநிலையில் அப்போது அதிதி இருக்கவில்லை. போனை எடுத்து மருத்துவமனைக்கு அழைத்தாள். தனக்கு பதிலாக வேறு ஒரு மருத்துவரை சர்ஜரி செய்ய வர சொல்லிவிட்டு கண்களை இறுக மூடி இருக்கையில் சாய்ந்து விட்டாள். அவளின் செய்கைகள் வருணுக்கு புரியவே இல்லை. வருண், இப்ப என்னால ஹாஸ்பிட்டல் போக முடியாது, நம்ம வீட்டுக்கே திரும்பி போகலாம் ப்ளீஸ். சரி அதிதி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீட்டுக்கு போகலாம். சீட்டை அவள் படுப்பதற்காக சாய்த்துவிட்டு காரை எடுத்தான். வருணும் அதிதியும் திரும்ப வருவதை பார்த்து வசந்தி, என்ன வருண், இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க, என்ன ஆச்சு என கேட்டார். நீ மேலே போய் ரெஸ்ட் எடு அதிதி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிங்க என சொல்லிவிட்டு கீழே இருக்கும் எவரையும் பார்க்காமல் மேலே ஓடிவிட்டாள் அதிதி. என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை? அதற்குள் வரதராஜனும் அங்கிருந்து வந்தார். ஒன்றும் இல்லம்மா, கார்ல போறப்ப நான் கொஞ்சம் கவனிக்காம போய் ரோடு கிராஸ் பண்ண போன ஒருத்தரை இடிச்சிருப்பேன். நல்ல வேளை கொஞ்சம் முன்னாடியே பார்த்து பிரேக் போட்டுட்டேன். அதுல அதிதி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. தலையில வேற அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனாலதான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவளுக்கு பதிலா வேற ஒருத்தரை சர்ஜரி பண்ண போக சொல்லிட்டா. ஐயையோ, என்னடா சொல்ற? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியா? ஒன்றும் இல்லம்மா, லைட்டா தான் அடி, பெயின் எதுவும் இல்லைன்னு சொன்னா. சரி சரி, நீ மேலே போ, நான் டிஃபன் கொடுத்து விடுறேன். சரிம்மா. இதுக்குத்தான் பிள்ளைங்க வெளியே போறப்ப கண்ணு வைக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு எங்க புரியுது? வயசுக்கு தகுந்த பக்குவம் கொஞ்சம் கூட இல்ல. அறிவில்லாத ஜென்மங்கள் என வசந்தி சராமரியாக திட்டிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றார். தன்னைத்தான் திட்டுகிறார் என்பது அந்த உறவினருக்கு நன்றாக புரிந்தது. பின் நாசுக்காக வரதராஜனிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். வசந்தி கொடுத்த உணவை வாங்கி கொண்டு தங்கள் அறைக்குள் வந்தான் வருண். அதிதி இன்னும் இயல்புக்கு திரும்பவில்லை. தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அதிதி என மென்மையாக அழைத்தான் வருண். கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அதிதி. ஹே, என்ன அதிதி, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? அதுதான் எதுவும் ஆகலல்ல? நீங்க நல்லா பாத்தீங்களா? அவருக்கு அடி எதுவும் இல்ல தானே? நான் நல்லா செக் பண்ணிட்டேன், அவருக்கு எதுவும் இல்ல. நம்ம கார் அவர் மேல இடிக்கவே இல்ல. அதுக்குள்ள நான் காரை ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ இவ்வளோ ஃபீல் பண்ற அளவுக்கு எதுவும் நடக்கல. அதன் பின்னும் அதிதியின் முகம் தெளிவானதைப் போல் வருணுக்கு தோணவில்லை. என்னடா, இன்னும் சந்தேகம் போலையா? வருணை பார்க்க அதிதிக்கு பாவமாக இருந்தது. பின் காரின் குறுக்கே வந்தவன் பூபதி பாண்டியனாக இருக்காது என தனக்குள்ளே யோசித்து மனதை தேற்றிக் கொண்டாள். ஒன்னும் இல்ல வருண், எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா என கேட்டவுடன் வருணின் முகம் பிரகாசமாக மாறிவிட்டது. வா, நானே ஊட்டி விடுறேன், சாப்பாடு சூடா இருக்கு. வருண் அவனது விரல்களையும் சேர்த்து அதிதிக்கு ஊட்டிவிட்டான். சாப்பிட்டு முடித்த பின் அதிதியின் முகம் சற்று தெளிவானதை போல் இருந்தது. சாரி அதிதி, ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட காரில் போகிறப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடுங்க வருண், நீங்கள் என்ன வேணும்னா பண்ணீங்க? தெரியாமல் தானே நடந்துச்சு. நான் தான் அப்செட் ஆகி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். சரி, அப்பா அம்மா கூட டென்ஷன் ஆகிட்டாங்க. கீழே போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாமா? உங்கள் வீட்டில் இருந்தும் இப்போ வந்துடுவாங்கல்ல? ஆமாங்க, நான் கூட அத்தைக்கிட்ட பேசாமல் வந்துட்டேன். வாங்க கீழே போகலாம். அதிதியை பார்த்தவுடன் வரதராஜன் வேகமாக அவள் அருகில் வந்தார். இப்போ தலைவலி எப்படி இருக்கு அதிதி? இப்போ பெயின் இல்லை மாமா, நான் நல்லா இருக்கேன்.
வசந்தியும் ஓடி வந்து அதிதியின் கைகளை பிடித்து கொண்டார். நான் பயந்தே போயிட்டேன் அதிதி. இப்போ உன்னை நல்லா பார்க்கவும் தான் நிம்மதியா இருக்கு. ஆனால் கல்யாணமான மறுநாளே இப்படி ஆனது தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வருண் நல்லா ட்ரைவ் பண்ணுவான். இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சோ? அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. எப்பவும் டிரைவ் பண்ணுறப்போ கவனம் ரோடு மேலே தான் இருக்கும். இன்னைக்கு பக்கத்தில் இருந்த ஆள் மேலே இருந்தது, அதான் இப்படி. வருண் அப்படி சொல்லவும் பெற்றவர்கள் இருவரும் சிரித்து விட்டனர். அதிதியின் கண்ணம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. சும்மா இருங்க வருண், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. வருண், பொண்டாட்டி மேலே ஆசை இருக்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் அதை ரோட்டில் காட்ட வேண்டாம், உன் ரூமில் வச்சுக்கோ, சரியா? ஐயோ மாமா, ப்ளீஸ் கிண்டல் பண்ணாதீங்க. நான் இனிமேல் இவர் கூட காரில் போகவே மாட்டேன். நான் சும்மா சொன்னேன் அதிதி. வருண் இனி கவனமாக இருப்பான். என்ன வருண்? கண்டிப்பாக டேடி. அதிதியை மறுவீடு அழைத்து வர கிளம்பி கொண்டிருந்தனர் குமரவேலுவும் பிருந்தாவும். தானும் வருவேன் என அடம் பிடித்து கொண்டிருந்தாள் அருணா. ஏண்டி இப்படி எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற? அக்காவை இங்கே தானே கூட்டிகிட்டு வர போகிறோம். அதுக்குள்ளே நீ அங்கே வந்து அவளை பார்த்து என்ன பண்ண போகிற சொல்லு? நான் என்னமோ பண்ணுறேன். என்னை இப்போ உங்கள் கூட கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? அதுக்கு சொல்லலடி, இங்கே சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டு சார்பாக நீ கூட இருந்து கவனிக்கலாம்ல. நாங்கள் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறோம். இல்லை, நானும் கூட வருவேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இங்கே தான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள சமையலை கவனிக்க சொல்லு. எனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும்? இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போல, நான் உங்கள் பின்னாடி இன்னொரு கார் எடுத்துகிட்டு வருவேன். அங்கே வந்து உங்களை பற்றி சொல்லி கொடுத்துருவேன். பிருந்தா, அவள் தான் ஆசைப்படுறாள்ல, வரட்டும் விடு. எல்லாம் உங்களை சொல்லணும். நீங்கள் கொடுக்குற இடம்தான் அவள் இப்படி ஆடுறா. இங்கே இப்படி வெட்டியாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்நேரம் அதித்தி வீட்டுக்கே போயிருக்கலாம். நான் காரில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க என சொல்லிவிட்டு காருக்கு ஓடிவிட்டாள் அருணா. பிருந்தா குமரவேலுவை முறைத்துவிட்டு அவள் பின்னால் சென்றார். அடுத்த 10 நிமிடத்தில் அதித்தியின் வீட்டிற்கு வந்து விட்டனர். பிருந்தா ஓடி சென்று அதித்தியை கட்டி கொண்டார். இருவரும் கண்களும் கலங்கி இருந்தது. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நேற்று தானே பார்த்தோம், அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளவு ட்ராமா? உள்ளே வாங்க என அழைத்து சென்றாள் அருணா. வரவேற்பறையில் அமர்ந்து அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அதிதியின் கண்களும் வருண் கண்களும் அவ்வப்போது ரகசியமாக சந்தித்து கொண்டது. அதை பெரியவர்களும் கவனித்து கொண்டிருந்தனர். கல்யாணத்தில் நடந்த சிறு சிறு சம்பவங்கள் பற்றி சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர். ரிசப்ஷன் அன்று அதிதி மயக்கி விழுந்ததை பற்றி தான் பேச்சு அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அமைதியாக அதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அருணா திடீரென ஞாபகம் வந்தவளாக அதிதியை பார்த்து, அக்கா, உனக்கு பூபதின்னு யாரையாவது தெரியுமா என கேட்டாள். அந்த கேள்வியை அப்போது எதிர்பார்க்காத அதிதியின் விழிகள் இரண்டும் வெளியே வந்து விழுந்து விடும் அளவிற்கு முழித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை. இவளுக்கு எப்படி பூபதியை பற்றி தெரியும் என புரியாமல் திகைத்து போய்விட்டாள். பெரியவர்களும் அதிதியின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தனர். அதிதிக்கு அருணாவை கொன்று போடும் அளவிற்கு கோபமாக வந்தது. தனியாக தன்னிடம் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை, இப்படி அனைவரின் முன் கேட்கிறாளே, இப்போது என்ன சொல்லுவது என புரியாமல் தவித்து போய்விட்டாள். அத்தியாயம் 8. அருணாவின் கேள்விக்கு அதிதியால் பதில் சொல்ல முடியவில்லை. மற்றவர்களும் எதுவும் பேசாமல் அதிதி என்ன சொல்லுவாள் என காத்து கொண்டிருந்தனர். யார் அதிதி? நம்ம சொந்தக்காரங்க யாரும் பூபதியின் பேரில் இல்லையே. பிருந்தாவும் அவர் பங்குக்கு கேட்டார். இதற்கு மேலும் பதில் சொல்லாமல் இருந்தால் தவறு என தோன்றவே, இல்லம்மா, நம்ம சொந்தக்காரங்க இல்லை. அது யாருன்னா என அதிதி பேச தொடங்கும் முன் அந்த தொகுதியின் அமைச்சர் அவர்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்தது. திருமணம் விசாரிப்பதற்காக இன்று வருகிறேன் என ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்தனர். அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு வசந்தி. வர்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணு. வருண், அதிதி உங்களை பார்க்க தான் வர்றாங்க. நீங்கள் மேலே போய் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க. சரிப்பா. குமாரு, வா, நம்ம போய் வரவேற்கலாம் என அவரை அழைத்து கொண்டு செல்ல வாசலுக்கு சென்றார். அதிதிக்கு அப்போதுதான் மூச்சே சீராக வந்தது. அமைச்சர் வரும் பரபரப்பில் அனைவரும் பூமதி பாண்டியனை மறந்து போயினர். வருணும் அதிதியும் தங்கள் அறைக்கு வந்து உடை மாற்றிக்கொண்டு கீழே சென்றனர். அமைச்சர் திருமண தினத்தன்று வர முடியாத காரணத்தால் இன்று வந்திருந்தார். அவர்களுடன் சற்று பேசி கொண்டிருந்து விட்டு மறுவீடு விருந்துக்கு சென்றனர். வருண், அதிதி, அருணா மூவரும் ஒரு காரில் சென்றனர். அருணா தான் அதிதியுடன் வருகிறேன் என வருண் காரில் ஏறிக்கொண்டாள். செல்லும் வழியெல்லாம் அதிதி அருணாவை முறைத்து கொண்டே அமர்ந்திருந்தாள். ஆனால் அருணா அதை கவனிக்கவே இல்லை. வருணுடன் நன்றாக கதையளந்து கொண்டிருந்தாள். அதிதி வீட்டில் வருண் குடும்பத்தினருக்கு கோலாகல வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருணுக்கு அதிதி வீடு மிகவும் பிடித்திருந்தது.
தலைவாழை இலை போட்டு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்து பரிமாறப்பட்டது. பின் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின்னர் அதிதி வீட்டு உறவினர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டனர். வரதராஜன் வசந்தியும் கூட கிளம்பிவிட்டனர். அதிதி வருண் இருவரையும் இரவு அதிதி வீட்டில் இருந்துவிட்டு காலையில் வர சொல்லிவிட்டனர். தன் அறைக்கு வருணை அழைத்து வந்தாள் அதிதி. அறைக்குள் இருந்த புத்தகங்களை பார்த்து வியந்து போய்விட்டான் வருண். என்ன அதிதி இது? டாக்டர் எல்லாம் நல்லா படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு இவ்வளவு படிக்கணுமா? உன்னால் எப்படி முடியுது? இவ்வளவு புக்கையும் படிக்க முடியாது வருண். ஏதாவது டவுட் வந்தால் செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்பப்போ படிக்கவும் செய்வேன். ஆனாலும் இது கொஞ்சம் அதிகம்தான். சரி வருண், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அருணாவை பார்த்துட்டு வரேன். தூக்கம் வந்தால் கூட தூங்குங்க. சரி அதிதி, தங்கச்சியை விட்டுட்டு இருக்க முடியலையா உன்னால்? போயிட்டு வா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு வரேன். சரி அதிதி. வெளியே வந்து அருணாவை தேடிய போது அவளை காணவில்லை. அம்மா, அருணா எங்க? அவள் ரூமில் தான் அதிதி இருப்பா. ஏன் அவளை தேடுற? ஒன்றுமில்லை, சும்மா தான். ஆமாம், அவனை என் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாளா? அதை கேட்ட பொழுது அதிதி முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்து பிருந்தாவுக்கு கதை கலங்கி போனது. அம்மா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவனை என் ரூமில் தானே ஸ்டே பண்ணியிருந்தா? அது அவள் ரூமில் நம்ம கெஸ்ட் எல்லாம் இருந்தாங்க அதிதி. அதனால தான் உன் ரூமில் தூங்க சொன்னேன். ஏன் அதிதி, என்னாச்சு? தூங்க வந்தால் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கண்டதையும் ஏன் எடுத்து பார்க்குறா? என் ரூம்குள்ளே யார் போனாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் அதிதி. நேற்று வேறு வழி இல்லாமல் தான் அவள் அங்கே படுக்க சொன்னேன். இனிமேல் யாராச்சும் என் ரூம்குள்ளே போனால் அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. சரி அதிதி, கோபப்படாத. மாப்பிள்ளை வந்து இருக்காங்க, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. நான் போய் அருணாவை பார்த்துட்டு வரேன். அதிதி, அவள் சின்ன பொண்ணு, புரியாமல் ஏதோ பண்ணிட்டா. திட்டாதாடா அவளை. அதிதி பிருந்தாவுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அருணாவை பார்க்க சென்றாள். அறையே அலறும் அளவிற்கு ஏதோ கொரியன் ஆல்பம் சாங் போட்டு ஆடிக்கொண்டிருந்தாள் அருணா. அறையை திறந்து உள்ளே சென்று ஓடிக்கொண்டிருந்த பாட்டை நிறுத்திவிட்டாள் அதிதி. அக்கா, ஏன் பாட்டை நிறுத்தின? உனக்கு பிடிக்கலையா? வேற பாட்டு போடவா? அப்போதுதான் அருணா யோசித்தாள். அதிதி அருணாவின் அறைக்கு வருவது இதுதான் முதல் முறை. இதுவரை வராதவள் இன்று வந்திருக்கிறாள் என்றால் என்னவாக இருக்கும் என யோசித்து கொண்டிருக்கும் போதே அருணாவின் கன்னத்தில் பலமாக அறைவிட்டாள் அதிதி. அடித்த வேகத்தில் கட்டிலில் சென்று விழுந்தாள் அருணா. ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே அவளுக்கு புரியவில்லை. பின் நிதானித்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். இப்போ எதுக்கு என்ன அடிச்ச? இரு, உன் அம்மா கிட்ட சொல்றேன் என வேகமாக கதவை நோக்கி சென்றாள். அவளை இழுத்து கட்டிலில் தள்ளி கதவை சாத்தினாள் அதிதி. அவள் முகம் கோபத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. இப்போ நீ வெளியே போன மறுபடியும் என்கிட்ட அடி விழும். ஏன் அருணா, என் ரூம்க்கு தூங்க போனால் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எதுக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்து பார்க்குற? உனக்கு பூபதி எப்படி தெரியும்? அக்கா, அது சொல்லு. என் ட்ரெஸ் கபோர்டில் பார்த்தியா? இல்லை. புக் ஷெல்ஃபில் பார்த்தியா? இல்லைக்கா. அப்புறம் வேறு எப்படி தெரியும்? சொல்லு. உங்கள் ரூமில் ஏசி ரிமோட் தேடினேன். அப்போ தான் ஒரு ஜுவல் பாக்ஸ் கிடச்சிது. அதில் ஒரு லாக்கெட் செயின், அதில் பூபதி அதிதின்னு போட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட பூபதி யாருன்னு கேட்டேன். சற்று தனிந்திருந்த அதிதியின் முகம் மறுபடியும் கோபத்தில் சிவந்து விட்டது. யாரை கேட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்தாருன்னா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ என் அக்கா தானே. உன் ரூமில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கக்கூடாதா? சொல்லு. பார்க்கக்கூடாதாருண்ணா? நீ வந்து அதையெல்லாம் பார்த்ததே தப்பு. இதில் எல்லார் முன்னாடியும் அதை பற்றி என்கிட்ட கேட்டது பெரிய தப்பு. சரி, தப்பு தான். இப்போ தான் நீங்கள் யாரும் இல்லையே. இப்போ சொல்லு, யார் அது? அதிதி எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். இதுதான் சமயம் என யோசித்து அருணா பேச ஆரம்பித்தாள். அக்கா, என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா. நான் உன் தங்கச்சி தானே, எனக்கு தெரியக்கூடாதா? அந்த லாக்கெட்டில் நான் பார்த்ததை வேற யார் பார்த்தாலும் கண்டிப்பாக உன்னை தப்பாக தான் நினைப்பாங்க. ஏன்னா அதில் அப்படி தான் எழுதி இருந்துச்சு. அக்கா, நீ ஏன் அமைதியாக இருக்க? பேசு. நீ என்னை அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா. ஏய், என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேசுகிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது. ஏன்க்கா பொய் சொல்கிற? யாருன்னு தெரியாதவரை பற்றி தான் ட்ரெஸ் கபோர்ட், புக் ஷெல்ஃப், டேபிள் ட்ராயர்லெல்லாம் பொருள் வச்சிருக்கியா? அதிதிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. மனதிற்குள் மேலும் மேலும் பூபதி பாண்டியன் பற்றிய நினைவுகள் வந்து கொண்டிருந்தது. அவன் இறந்து 2 வருடங்கள் ஆனது அதிதிக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த சில நாட்களாக அவன் தொடர்ச்சியாய் கண்முன் ஏன் வருகிறான் என தெரியவில்லை. 2 வருடங்களாக அவன் நினைவுகளுடன் போராடி கொண்டிருந்தவள் கடந்த சில மாதங்களாகத்தான் அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாள். ஆனால் திரும்பவும் அவன் நினைவுகள் மட்டும் இல்லாமல் அவனே திரும்ப வந்தால் அவளும் என்னதான் செய்வாள்?
என்னதான் அவன் நினைவுகளை கடந்து வருணுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என நினைத்து அதற்கான முயற்சி எடுக்கிறாள். ஆனால் அடுத்த நொடி கண்முன் வந்து விடுகிறான். அவனை பற்றி யோசித்து தெளிவான முடிவுக்கு வரலாம் என்றால் அவளை யோசிக்க விடாமல் வருண் வேறு கூடவே இருக்கிறான். அக்கா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுக்கா? அதித்தி இன்னும் தெளியவில்லை என அவள் முகத்தை பார்த்து அருணாவிற்கு புரிந்தது. எனவே அவளும் தலையில் கையை வைத்து சோகமாக அமர்ந்து விட்டாள். அதிதி யோசித்து கொண்டிருந்தாள். பூபதி கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. அவனை பிணவரையில் பிணமாக பார்த்தது இன்னும் கண்முன் தெளிவாக தெரிகிறது. பின் எப்படி நேரில் வந்தான்? அதுவும் அவன் கண்களில் இருக்கும் அந்த வெறி, அதை நினைத்தாலே உயிர் போவது போல் தோன்றுகிறது. இதை யாரிடமாவது பகிர்ந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் அதற்கு அருணா சரியான ஆள் இல்லை. சிறு பெண் விளையாட்டுத்தனமாக யாராவது இருக்கும்போது பேசிவிட்டால் அவ்வளவுதான், வேறு வினையே வேண்டாம். ஒருவேளை அவன் மீது இருக்கும் பயத்தால் இப்படி தோன்றுகிறதா என யோசனையாக இருந்தது. அக்கா, பூபதியை நீ லவ் பண்ணியா? அவர் உன்னோட எக்ஸ் லவர் தானே என திடீரென கேட்டாள் அருணா. அவள் கேட்ட அதே நொடி வருணும் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். யாரோட எக்ஸ் லவர்? யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே வந்தான். அத்தியாயம் 9. யாரோட எக்ஸ் லவர்? என்ன பேசிட்டு இருக்கீங்க என கேட்டபடி அறை உள்ளே வந்தான் வருண். அதிதி, அருணா இருவரும் அதிர்ந்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். ஹே, என்ன 2 பேரும் அப்படியே உறைந்து போய் நிற்கிறீங்க என்றான். அருணா தான் முதலில் தன்னிலை அடைந்தாள். வாங்க மாமா, எப்போ இருந்து நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் எதையும் கேட்கலப்பா, இப்போதான் வரேன். இவ்வளவு நேரம் கீழே மாமா அத்தை கூட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போதான் மேலே வந்தேன். கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் எக்ஸ் லவர்னு பேசிட்டு இருந்தீங்க. அதை தான் கேட்டேன். அதிதி எங்கே ஒட்டு கேட்பதாக தன்னை தப்பாக நினைத்து விடுவாளோ என பயந்து விட்டான் வருண். அருணா உறைந்து போய் அதிதியின் கையை கிள்ளினாள். அப்போதான் இயல்புக்கு திரும்பினாள் அதிதி. என்ன வருண், ரூமில் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், இங்கே வந்துட்டீங்க? பகல் நேரத்தில் தூங்கி பழக்கம் இல்லை அதிதி, அதான் வெளியே வந்தேன். ஆமாம் அருணா, அப்படியே டாபிக் மாறி போச்சு. யார் அது? என்ன எக்ஸ் லவர் மேட்டர்? அது ஒன்றும் இல்லாமாம்மா, நான் எங்கள் ஸ்கூலில் படித்த சீனியர் பையன் ஒருத்தனை ஒன் சைடாக லவ் பண்ணேன். ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். அப்போது அவன் எனக்கு எக்ஸ் லவர் தானே, அதை பற்றி தான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. இன்ஸ்டண்ட்டாக போய் சொல்லும் அருணாவை வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. என்ன அருணா இது, நீ இன்னும் ஸ்கூல் கூட கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்குள்ளே எதுக்கு லவ் எல்லாம்? முதல்ல நல்லா படி, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு தான் படிப்பு வரலையே மாமா. அது சரி, வர்ற அளவுக்கு படி, இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு அருணா. அருணா கூறியதை வருண் நம்பிவிட்டதாக அதிதிக்கு தோன்றியது. சரி மாமா. ஆமாம், இது என்ன ரூம் முழுக்க கொரியன் ஆக்டர்ஸ் ஃபோட்டோவாக இருக்குது? கொரியன் ட்ராமா அவ்வளோ இஷ்டமா உனக்கு? ஆமாம் மாமா, கொரியா தான் என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷனே, அங்கே போகணும். ஓகே, நீ 12th நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் நான் உன்னை கொரியா கூட்டிகிட்டு போகிறேன். மாமா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? உங்களுக்கு அங்கே போக தெரியுமா? நான் ஆல்ரெடி 2 times போயிட்டு வந்திருக்கேன் அருணா, காலேஜ் படிக்கிறப்போ. மாமா, உண்மையாவா? ஆமாம், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன். ஓகே மாமா, அப்போ நான் கண்டிப்பாக நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவேன். ஆனால் நல்ல மார்க் எதிர்பார்க்காதீங்க, சரியா? ஓகே, பாஸ் பண்ணு, அப்புறம் நம்ம 3 பேரும் கொரியா போகிறோம். ஓகே அதிதி? அதிதி எதையோ யோசித்து கொண்டிருந்தவள் சரிங்க, போகலாம் என்றாள். மாமா, ரொம்ப போர் அடிக்குது, வெளியே எங்கேயாவது போகலாமா? போகலாம் அருணா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அதிதி, போகலாமா? அவளுக்கும் வெளியே சென்றால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. எங்கே போகலாம் மாமா? மூவி போகலாம். இப்போ என்ன மூவி ரிலீஸ் ஆகியிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ண அருணா. இந்தா, என் கார்டை யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் மாமா. அருணா டிக்கெட் புக் பண்ண ஆரம்பித்து விட்டாள். வா அதிதி, நம்ம போய் ரெடி ஆகிட்டு வரலாம். அருணா, நீயும் புக் பண்ணிட்டு கீழே வா என்றான். சரி மாமா. வருணும் அதிதியும் அவர்கள் அறைக்கு சென்று தயாராக ஆரம்பித்தனர். வருண் முதலில் ரெடியாகிவிட்டான். அதிதி எதையோ அவள் கப்போர்டில் தேடிக்கொண்டிருந்தாள். அதிதி, நீ ரெடியாகிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் என கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் வருண். வருண் அதிதியுடன் வாழ எப்போதோ தயாராகிவிட்டான். ஆனால் அதிதி இன்னும் வருணுடன் சரியாக பேசக்கூட ஆரம்பிக்கவில்லை. அதனால்தான் அவள் உடைமாற்றும் அறையிலிருந்து அவளை சங்கடப்படுத்தக்கூடாது என வெளியே வந்துவிட்டான். அருணா தயாராகி படிக்கட்டில் தாவி குதித்து கொண்டு வந்தாள். ஏண்டி, எத்தனை தடவை சொல்றது, கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்க போற பாரு என்றார் பிருந்தா. அம்மா, டயலாக மாற்றி பேசுமா, இதை கேட்டு போர் அடிக்குது. உனக்கு எல்லாம் அடிக்குண்டி, உன்னை அடிக்காமல் விட்டது தான் தப்பாக போச்சு. விடுங்க ஆண்டி, சின்ன பொண்ணு தானே.
இல்லை மாப்பிள்ள, கொஞ்சமாச்சும் பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்ல, அவளை பாருங்களேன் எப்படி இருக்கான்னு. என்னை விடு மம்மி, அங்கே பாரு அக்காவை எப்படி பொண்ணு மாதிரி இருக்கான்னு. அருணா சொன்னவுடன் அனைவரும் அதிதியை திரும்பி அசந்து போயினர். கருப்பு நிற ஷிஃபான் சேலையை மடிப்பெடுத்து அணியாமல் முந்தானையை ஒற்றையாக விட்டிருந்தாள். தாலி செயினை வெளியில் விட்டு நெற்றி வகுட்டில் குங்குமம் அணிந்து மிதமான ஒப்பனையில் வந்த அதிதியை கண்டு கண்ணெடுக்காமல் பார்த்தான் வருண். மாமா, அக்காவை சைட் அடிச்சது போதும், டைம் ஆச்சு, வாங்க போகலாம். அருணா, நீ காரில் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏன் மாமா, ஏதாச்சும் மறந்துட்டீங்களா? ஆமாம், முக்கியமான விஷயம். நீ போ, நான் 2 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி மாமா. அதித்தி, கொஞ்சம் உள்ள வா. எதுக்கு வருண்? ஏண்டி, மாப்பிள்ளை தான் உள்ளே வர சொல்கிறாங்கல்ல, வாசலில் நிற்க வச்சு பேசுவியா? உள்ளே கூட்டிகிட்டு போ அதிதி. சரிம்மா, வாங்க வருண். அதித்தி உள்ளே வந்தவுடன் கதவை மூடி அவளை சுவற்றில் சாய்த்து நிறுத்தினான் வருண். என்ன பண்ணுறீங்க வருண்? அதித்தி பதறிவிட்டாள். ஒரு நிமிஷம் இரு என சொல்லிவிட்டு அவளை நெருங்கி நின்றான். இருவருக்கும் இடையில் காற்று கூட புகாத அளவிற்கு இருவரின் அங்கங்களும் தழுவி கொண்டிருந்தது. அதித்தி பெரிய பெரிய மூச்சுகளாக இழுத்து விட்டு கொண்டிருந்தாள். சாரி அதித்தி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை என சொல்லிவிட்டு அவள் இதழை சிறைப்பிடித்து விட்டான். வாய் வழியாக உயிரை உறிஞ்சி எடுக்கும் அளவுக்கு வன்மையாக நீண்டது அந்த முத்தம். அதிதி மூச்சுவிட திணறிய பின் தான் அவளை விடுவித்தான் வருண். சோர்ந்து போய் மெத்தையில் அமர்ந்து விட்டாள் அதிதி. வருணின் இந்த திடீர் செய்கை அவள் மனதிற்குள் பேயாட்டம் போட்டு கொண்டிருந்தது. அருகில் வந்து அதிதியின் கைகளை பிடித்து கொண்டான் வருண். சாரி அதிதி, நீ ரொம்ப அழகா இருக்க. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் எப்படி கண்ட்ரோலில் இருக்க முடியும் சொல்லு. முகத்தை பாவமாக வைத்து கொண்டு பேசினாலும் அவன் கண்களில் மோகம் நிறைந்து வழிந்தது. ஓகே வருண், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க, அதான் கொஞ்சம் ஷாக், வேற ஒன்றும் இல்லை. ஓகே அதிதி, நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ் எப்படி இருந்தது? அதிதி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். சொல்லு அதிதி, உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படி இல்லை வருண், சொல்லிட்டு பண்ணியிருந்தா நானும் என்ஜாய் பண்ணியிருப்பேன், அவ்வளவுதான். அப்போதைக்கு வருணை சமாளிக்க எதையோ சொன்னாள் அதிதி. அப்படியா, அப்போ நீ சொல்லிட்டு பண்ணுறேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் அருணாவின் குரல் கேட்டது. இப்போ வெளியே போகலைன்னா அருணா கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவா. ஆமாம், அதுவும் சரிதான், வா போகலாம். மாமா, உள்ளே என்னதான் பண்ணுறீங்க? டைம் ஆச்சு பாருங்க. போகலாம் போகலாம், தியேட்டர் பக்கத்தில் தானே இருக்குது, சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். சரி வாங்க. வருண் கார் ஓட்ட அதிதி அவன் அருகிலும் அருணா பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர். வீட்டு பக்கத்தில் இருந்த மாலில் தான் அருணா டிக்கெட் புக் செய்திருந்தாள். அதனால் சீக்கிரமாக வந்துவிட்டனர். கார் பார்க் செய்துவிட்டு வந்தவன் அதிதியின் கையை பிடித்து கொண்டு நடந்தான். மாமா, அக்கா கையை விடுங்க, அவள் ஒன்றும் உங்களை விட்டுட்டு ஓடிட மாட்டா. கையை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன். உனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்தால் கண்ணை மூடிக்கோ அருணா. ஐயோ வேண்டாம், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. படம் ஆரம்பித்து விட்டது. அருணா சீரியஸாக படம் பார்த்து கொண்டிருந்தாள். அதிதிக்கு பெரிதாக சினிமா பிடிக்காது. 1 வருடத்துக்கு 1 படம் பார்த்தாலே அது பெரிது. வருணும் படம் பார்க்கவில்லை, அதிதியை தான் பார்த்து கொண்டிருந்தான். பின் அவள் காதுக்குள் வந்து, அதிதி, இன்னைக்கு நைட் நீ கொஞ்சமாச்சும் எனக்கு வேணும், இப்போவே மைண்டை ரெடி பண்ணிக்கோ என்றான். அதிர்ந்து போய் விழித்தாள் அதிதி. இல்லை வருண், அது உனக்கு டைம் வேணும், எனக்கு புரியுது அதிதி, ஆனால் என்னால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுதான், ப்ளீஸ். அதிதிக்கு உள்ளங்கையெல்லாம் வேர்த்து விட்டது. அந்த இடத்தில் அமரவே முடியவில்லை. வருணிடம் ரெஸ்ட் ரூம் போவதாக சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டாள். கண்டிப்பாக அவள் எதுக்கும் தயாராகவில்லை. வீட்டில் வருண் கொடுத்த முத்தத்தையே அவள் இன்னும் ஜீரணிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். இரவு நடக்கப் போவதை நினைத்தால் நெஞ்சு வலி வரும் போல இருந்தது. யோசித்து கொண்டிருந்து நின்றவளை யாரோ பின்பக்கமாக இழுத்து சென்றனர். அருகில் இருந்த சர்வீஸ் அறைக்குள் வந்தவுடன் கையை விட்டு விட்டனர். ஆனால் இருட்டாக இருந்ததால் முகம் தெரியவில்லை. யார் நீங்க, என்ன பண்றீங்க என கத்தினாள் அதிதி. ஆனால் எதிரில் நின்ற உருவம் பதில் பேசாமல் அவளை நெருங்கி வந்தது. அந்த உருவத்தை தள்ளிவிட்டு வெளியேற முயன்றாள் அதிதி. ஆனால் முடியவில்லை. என்ன அதிதி, உதடெல்லாம் சிவந்து போயிருக்கு. உன் உதடு என்னோட சொத்துன்னு நான் ஏற்கனவே சொன்னதா எனக்கு நினைவு இருக்கு, நீ மறந்துட்ட போல என்றது. அதிதிக்கு புரிந்துவிட்டது வந்திருப்பது பூபதி பாண்டியன் என்பது. வாய்விட்டே அலறிவிட்டாள் பூபதி என்று. அத்தியாயம் 10. பூபதி பேசுவதை கேட்ட அதிதிக்கு பூமி தலைகீழாக சுழல்வது போல் தோன்றியது. அவளது கன்னத்தில் கை வைத்து அழுத்தினான் பூபதி. அதிதி கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. என்னை விடு, நான் போகணும். என்ன அவசரம் அதிதி, உன் புருஷன் படம் பார்த்துட்டு தான் இருக்கான், உன்னை இப்போதைக்கு தேட மாட்டான். அதிதி எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள்.
அவள் கன்னத்திலிருந்து கையை எடுத்து தொங்கிக் கொண்டிருந்த தாலியை ஆட்காட்டி விரலால் பிடித்து இழுத்தான் பூபதி. கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்தாள் அதிதி. இதை உன் கழுத்துல கட்டிட்டா என்ன வேணா அவன் பண்ணுவானா? அவனது விரல்கள் அவளது இதழில் ஊர்ந்து கொண்டிருந்தது. இதழை மடக்கி கடித்து கொண்டாள். கடிக்காத அதிதி, ஏற்கனவே சிவந்து போய்தான் இருக்கு, அப்புறம் இன்னும் சிவந்து போகும். மறுபடியும் சொல்றேன், அது என்னோட சொத்து. அதை காயப்படுத்துகிற உரிமை உனக்கு கூட இல்லை, சரியா? அதிதி தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீ உயிரோடு இல்லைன்னு நினைச்சேன் பூபதி. ஆமா, உயிரோடு இல்லைதான், செத்து போய்தான் இருந்தேன். ஆனால் உன் கழுத்தில் அவன் எப்போ தாலி கட்டினானோ அப்போவே எனக்கு உயிர் வந்துடுச்சு. அவன் சொன்னதை கேட்ட அதிதி மேலும் கதறி அழ ஆரம்பித்தாள். என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? யார், நானா அதிதி? என்ன போயா இப்படி சொல்லுற நீ? ரொம்ப மாறிட்ட அதிதி. சோர்ந்து போய் சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் அதிதி. அவள் கால்களுக்கிடையில் பிசுபிசுப்பாய் ஊறுவது போல் தோன்றியது. ஒரு மகப்பேறு மருத்துவருக்கு தெரியாதா அது மாதவிடாய் என்பது? வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். அவளால் பூபதியின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவன் முகம் இன்னும் இருட்டில்தான் இருந்தது. வழியில் முகம் சுணங்கி போன அதிதியை பார்த்து ஒரு கணம் பதறிப்போன பூபதிக்கு அவள் நிலைமை புரிந்தது. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு பேபி, உன்னை அப்புறமா வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மின்னல் வேகத்தில் வெளியேறிவிட்டான். அதற்கு மேலும் அங்கு அமர்ந்திருக்க முடியாது என்பதால் தட்டு தடுமாறி அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் அதிதி. அதற்குள் அவளை காணாது அருணாவும் வருணும் வெளியே வந்துவிட்டனர். அதிதிக்கு மங்களாக அவர்கள் இருவரும் தெரிந்தனர். ஆனால் அவர்கள் அதிதியை பார்க்கவில்லை. பலங்கொண்ட மட்டும் வருண் என கத்தி விட்டு மயங்கி விழுந்தாள் அதிதி. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த வருண் அதிதியை பார்த்து அதிர்ந்து விட்டான். அதிதி என கத்திக்கொண்டே அவள் அருகில் ஓடினான். அருணாவும் பின்னால் ஓடி வந்தாள். அதிதியின் கன்னத்தை தட்டி என்னாச்சு அதிதி என கத்திக்கொண்டிருந்தான். மாமா, அக்கா மயங்கிட்டா போல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம். அக்கா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் பக்கத்து பில்டிங் தானே? அட ஆமா, வா போகலாம். வருண் அதிதியை தூக்கி கொண்டான். அடுத்த 10வது நிமிடத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தனர். தகவல் அறிந்து பிருந்தாவும் குமரவேலும் வந்துவிட்டனர். உள்ளே அதிதியை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்தாள் ரீனா. அவளும் அதிதியும் நெருங்கிய தோழிகள். 2 வருடங்களுக்கு முன் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்றிருந்தவள் 3 நாட்களுக்கு முன் தான் திரும்பியிருந்தாள். அவளை பார்த்த அருணா சந்தோஷத்தில் ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள். ரீனா அக்கா, எப்போ வந்தீங்க? ஏன் அதிதி கல்யாணத்துக்கு வரல? நான் நல்லா இருக்கேன் அருணா. அதிதி கல்யாணத்துக்கு அன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஜெட்லாக், அதனால தான் கல்யாணம் அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அதிதியை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவள் இங்கே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறா. என்ன பண்ணுறது? அதிதிக்கு இப்போ எப்படி இருக்கு? வருண் பதட்டமாக கேட்டான். அப்போதுதான் ரீனா அவனை கவனித்தாள். ஓ சாரி வருண், நான் உங்களை கவனிக்கல. அதிதி நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் ரீனா மயக்கம் போட்டிருந்தா? பிருந்தாவின் குரல் அழுகையில் ஒலித்தது. ஐயோ அம்மா, ஏன் இப்படி அழுகிறீங்க? அவளுக்கு ஒன்றும் இல்லை, பீரியட்ஸ் தான். ஏற்கனவே ஃபீவர் வேற இருந்திருக்கு. மேடம் அதை கவனிக்கவே இல்லை போல, அதான் மயக்கம். வேற ஒன்றும் இல்லைம்மா. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், சரியாகிடும். எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ரீனா? நைட்டு மட்டும் இங்கே இருக்கட்டும் வருண், மார்னிங் வீட்டுக்கு போகலாம். சரி அத்தை மாமா, நீங்கள் அருணாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க. நான் இங்கே இருந்து அதிதியை பார்த்துக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு ஏன் சிரமம் மாப்பிள்ள? நான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. அம்மா, வருண், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க. எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு தான். நான் இருந்து பார்த்துக்கிறேன் என்றாள் ரீனா. இந்த இடத்தில் ரீனாவை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்துவிட்டு வரலாம். இந்த கதையின் ஓட்டத்தில் அவளும் ஒரு முக்கியமான நபர். ரீனா தமிழ்நாட்டை சேர்ந்தவள் அல்ல. அவளது சொந்த ஊர் ராஜஸ்தான். ரீனாவின் அப்பா ஒரு மத்திய அரசு ஊழியர். 5ஆம் வகுப்பு படித்த போது ராஜஸ்தானிலிருந்து மாற்றலாகி தமிழகம் வந்து சேர்ந்தனர். ரீனாவின் குடும்பத்தினர் அதிதி படிக்கும் பள்ளியில்தான் ரீனாவையும் சேர்த்து விட்டனர். ரீனாவும் அதிதியும் 6ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாகத்தான் படித்தனர். இருவரும் நெருங்கிய தோழிகள். இவர்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மறுபடியும் ராஜஸ்தானுக்கு வேலை மாற்றலாகியது. ரீனாவின் அப்பா அவளை அழைத்ததற்கு நான் இங்கே அதிதியுடன் இருந்து கொள்கிறேன் என பெற்றவர்களுடன் போக மறுத்துவிட்டாள். ஹாஸ்டலில் தனியாக விட்டு செல்ல பயந்த ரீனாவின் பெற்றோரிடம் எங்கள் வீட்டு குழந்தையாக பார்த்து கொள்கிறோம் என கூறி தங்களுடனே வைத்து கொண்டனர். பிருந்தாவும் குமரவேலும். அதிதி, அருணா, ரீனா மூவரும் ஒன்றாகத்தான் வளர்ந்தனர். 12ஆம் வகுப்பு முடித்த பின் தனக்கும் டாக்டராக விருப்பம் இருப்பதாக கூறி ரீனாவும் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தாள். படித்து முடித்து அதிதி தற்போது வேலை பார்க்கும் மருத்துவமனையில்தான் இருவரும் ஒன்றாக பணியில் சேர்ந்தனர்.
2 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் இருந்த அதே மகப்பேறு துறையில் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு அதற்காக வெளிநாடு சென்று விட்டாள் ரீனா. அதிதியின் திருமணத்திற்கு வர எவ்வளவு முயற்சித்தும் டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால் திருமணத்தன்று காலையில்தான் ரீனாவால் வர முடிந்தது. ஆனால் அசதியின் காரணமாக அவளால் அந்த திருமணத்திற்கு போக முடியவில்லை. அதிதி விடுமுறையில் இருப்பதால் மருத்துவமனையில் உடனே வேலையில் ஜாயின் செய்ய சொல்லிவிட்டனர். இன்றுதான் வீட்டிற்கு சென்று அதிதியையும் வருணையும் பார்த்துவிட்டு வரலாம் என யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் அதிதி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட்டாள். இல்லை ரீனா, நீ எப்படி பார்த்துக்குவ? உனக்கு நைட் ஷிஃப்ட்னு வேற சொல்கிற, வேலை இல்லையா? அம்மா, நீங்கள் மறந்துட்டீங்களா? அதிதியும் டாக்டர் தான். அவள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏதாச்சும் எமர்ஜென்சினா அவளே இன்ஃபார்ம் பண்ணுவா. பட் இப்போ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் ஃபீவர் தான். ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன். அவள் ரெஸ்ட் எடுத்தால் நார்மல் ஆகிடுவா. நீங்கள் போயிட்டு காலையில் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தால் போதும், சரியா? ரீனா அவ்வளவு தூரம் சொன்ன பிறகு பிருந்தாவால் மறுக்க முடியவில்லை. மாப்பிள்ள, அதான் ரீனா சொல்கிறாள்ல, வாங்க நம்ம போயிட்டு காலையில் வரலாம். இது அத்தி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இல்லாத்த இருந்தாலும் நம்ம கூட இருக்க மாதிரி வராதில்ல, நான் இருக்கேன். மாப்பிள்ள, சொல்லப்போனால் நம்மளை விட ரீனா அதிதியை நல்லாவே பார்த்துக்குவா. அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ். ரீனா இருக்கிற இடத்துல நம்ம அதிதியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வாங்க, போயிட்டு காலையில் வரலாம். நம்ம வீட்டில் தூங்க போகிறோம், அவள் இங்கே தூங்க போகிறா, அவ்வளவுதான், சரியா? வாங்க போகலாம். மறுத்து பேச வழி இல்லாததால் அதிதி குடும்பத்தினருடன் கிளம்பி சென்றான் வருண். அவர்களை அனுப்பிவிட்டு இரவு நேர ரவுண்ட்ஸுக்கு சென்று விட்டாள் ரீனா. அதிதியின் மயக்கத்திற்கு காரணம் பீரியட்ஸும் ஃபீவரும் தான் என நினைத்து கொண்டிருந்தார் ரீனா. ஆனால் உண்மையான காரணம் தெரிய வந்தால் அதிதியின் பக்கத்து பெட்டில் ரீனாவும் அட்மிட் ஆகிவிடுவாள். ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு நேராக அதிதியின் அறைக்கு தான் வந்தாள் ரீனா. அறைக்குள் யாரோ இருப்பது போல் தோன்றவே, இவ்வளவு சொல்லியும் இந்த வருண் வீட்டுக்கு போகலையா? அப்பவே வெளியே போனாரே, மறுபடியும் வந்து விட்டார் போல இருக்கு என நினைத்து கொண்டாள். ஆனாலும் அநியாயத்துக்கு பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்காரு. நமக்கு தான் இந்த மாதிரி யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்து சிங்கிளாகவே போய் சேர்ந்துடுவோம் போல என புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தவளை அவளது ஃபோன் சத்தம் கலைத்தது. எடுத்து பார்த்த பொழுது அதிதியின் அம்மா தான் அழைத்திருந்தார். சொல்லுங்கம்மா. அதிதி கண் முழிச்சிட்டாளா ரீனா? சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே, நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? நான் இங்கே வாங்கி கொடுத்துக்கிறேன், நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா? நீ சொன்ன உடனே நாங்கள் கிளம்பிட்டோமே ரீனா. நான், மாப்பிள்ளை, அப்பா, அருணா எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். இப்போ தான் அவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்படியா? வருண் வீட்லையா இருக்காரு? ஆமாம், வீட்டில் தான் இருக்காரு. சரி இருங்கம்மா, நான் கால் பண்ணுறேன் என ஃபோனை கட் செய்து விட்டு அவசரமாக அதிதியின் அறைக்குள் ஓடினாள். அங்கு அதிதி அருகில் ஒரு ஆண் உருவம் அமர்ந்து ட்ரிப்ஸ் போட்ட அவளது கைகளை நீவி கொடுத்து கொண்டிருந்தது. ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள்? வெளியே போங்க என பேசிக்கொண்டே அருகில் வந்தாள். அப்போதும் அந்த உருவம் அவனை பார்த்து திரும்பவில்லை. யாருன்னு கேட்குறேன்ல, வெளியே போகிறீங்களா இல்லை செக்யூரிட்டியை கூப்பிடவா? என்ன ரீனா, ஏன் நான் அதிதியை பார்க்க வரக்கூடாதா என கேட்டபடியே திரும்பினான் பூபதி. ரீனாவின் 2 கண்களும் வெளியே வந்து விழுந்துவிடும் அளவுக்கு முழித்து கொண்டு நின்றாள். அவளது இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. இதுவரை இந்த கதையோடு எங்களுடன் பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களின் கருத்தும் விமர்சனமும் தான் ஒரு எழுத்தாளருக்கு வெகுமதி. எனவே உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். இக்கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.